Hello everyone. Yes. Hi Divya. So welcome to Vedantu channel பசங்களா. Yes. So என்ன இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் நேரமா விட்டுட்டாங்க போல இருக்கே. Okay. Hi everyone. Hi. So யாரா பசங்களா? So very good evening to everyone. Okay done. ஸோ ஆக்சுவலி இந்த எம்விஎஸ்டி எக்ஸாம் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கரெக்டுங்களா? இது வந்து நம்மளோட நேஷ்னல் லெவல் எக்ஸாம். லீவா? ஓகே. ஓ, மழை பெய்யறனால லீவ் விட்டாங்களோ? ஃபைன். சரிடா பசங்களா, திஸ் இஸ் ஆர் நேஷ்னல் லெவல் எக்ஸாம். இந்த நேஷ்னல் லெவல் எக்ஸாமில் உங்களுக்கு நிறையா வரும். ஓகே. ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த நேஷ்னல் லெவல் எக்ஸாமில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுற ஒரு எக்ஸாமாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நேஷ்னல் லெவல் எக்ஸாம்னு பார்க்கும்போது யூ ஹாவ் எஸ்எஸ்சி அண்ட் அதுக்கப்புறம் டிஎன்பிசி குரூப் 4 வரும். அதுலேயும் நேஷ்னல் லெவல், அது ஸ்டேட் லெவல், பட் எஸ்எஸ்சி நீங்கள் நேஷ்னல் லெவல் எழுதுவீங்க. அண்ட் யூ ஹாவ் அனதர் எக்ஸாம், கேபிஒய் எக்ஸாம். இது எல்லாமே ஸ்கூல்ஸ்க்கு முன்னாடியே எழுதுகிற எக்ஸாம்ஸ் தான். பட் இதெல்லாமே உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஆனால் இந்த ஒரு எக்ஸாம் கொஞ்சம் நேஷ்னல் லெவலுக்கு நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்லைனில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்லைனில் மிஸ் பண்ணலாமா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குடா பசங்களா. ஓகேங்களா? ஸோ தசரா ஃபெஸ்டிவல் நடக்குதா? ஓகே. நார்த் இந்தியாவே என்ன நீங்கள் தசரா ஃபெஸ்டிவலுக்கு நம்மளுக்கே லீவ் கொடுக்க போகிறாங்க? டியோசிகன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கா? சாரிடா பசங்களா, எனக்கு அதை பற்றி தெரியல. யா. ஸோ இன்னும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 28 அக்டோபர் வரைக்கும் நம்மளால எழுத முடியும். ஸோ இந்த சண்டே இருக்குது, யூஸ் திஸ் சண்டே. ஸோ பசங்களா, ஆக்சுவலி இன்னைக்கு என்ன மேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 4.3 பித்தாகரஸ் தியரம்கான ஒரு ஐ ஹாவ் புட் அ வீடியோ ஃபார் தேட். ஸோ 4.3 இருக்க எல்லா சம்ஸுமே அதில் நம்ம பார்த்தோம் 4 வரைக்கும் மேம். ஓகே. யாரா பசங்களா? ஸோ இப்போ 4th உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸசைஸ். ஆனால் இந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்மளுக்கு போர்ஷனில் இருக்கு, ஞாபகம் இருக்குல்லடா பசங்களா? ஸோ இந்த லைவ்ல கம்மியாக தான் இருப்பீங்க, ரைட்? ஸோ ஐ நோ இந்த டைம் ஸ்கூலில் இருப்பாங்க நிறைய பேர். ஐ நோ வியூ கவுண்ட் லெஸ். பட் என்னன்னா என்னால் வந்து வேறு டைம்ஸில் வர முடியல. பட் ஈவன் தோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அப்புறமே கூட ஷேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ எல்லாருமே இப்போ எத்தனை பேர் இருக்கீங்களோ கடைசி வரைக்கும் நீங்கள் என் கூட இருங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ராக்டிவ் இருக்கும். ஏடா பசங்களா? ஸோ என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்களா? ஸோ புட் யுவர் நேம்ஸ் ஹூ ஆல் இந்த லைவ். ஓகே. உண்மையிலேயே லிசன் பண்ணவங்க யாருன்னு சொல்லிட்டு உங்க நேம்ஸ் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும்டா பசங்களை. கமாண்டில் அண்ட் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ண மறந்துடாதீங்க. எஸ் எவ்ரிவன். ஸோ இதுக்கப்புறம் வரவங்க அப்படி அப்படியே ஜாயின் ஆகிக்கிட்டோம். ஸோ பிஃபோர் தட் வி வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ ரக்ஷனா அண்ட் கனிஷ்கா, எஸ். அண்ட் ஹூ எல்ஸ்? அவ்வளோதானா? 2 பேர். ஸோ ஐ ஹாவ் அ குட் சின்சியர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வித் திஸ். மேக்ஸ் மாரதன் வந்து நாளைக்கு இருக்குடா பசங்களா. ஃபார் மேட்ரிக்ஸ் வி ஹாவ். ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் மொத்தமாக ஒரே ஷார்ட்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா எனக்கு எப்போ டைம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் டுமாரோ ஐ வில் பி ஃப்ரீ ஃபார் யூ. ஸோ அதனால் ஓகேங்களா? திவ்யா அண்ட் நெவி எஸ், முபின், தன்யா, யாரா பசங்களா? ஓகே எவ்ரிவன். ஸோ இதில் நிறைய தியரம்ஸ் இருக்க போது, நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். அண்ட் ஈவன் சொல்ல போனால் உங்களுக்கு 1 மார்க்ஸ் 4th சாப்டரில் இருக்க குட்டி 1 மார்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி 1 மார்க்ஸை கூட இதில் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம், சரிங்களா? 1 ஷார்ட்டாக, அதாவது இந்த கான்செப்ட் ஃபுல்லாக லைன் பை லைன் நம்ம பார்த்துடலாம். டன்? எஸ். செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போஸ்ட் ஆயிடுச்சு. உமாசங்கர், ஸ்ராவணி மேம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டாங்களே, இல்லைங்களா? I thought it was already posted. ஸோ உங்களோட செகண்ட் மிட்டம் போர்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 4th சாப்டரில் மீதி இருக்க 2 எக்ஸசைஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் 3rd சாப்டர்லேருந்து மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக. அண்ட் யூ ஹாவ் 6th சாப்டர் ஃபுல்லி. 7th சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அண்ட் செகண்ட் எக்ஸசைஸ். அவ்வளோதான் உங்களோட போர்ஷன். ஓகேவாடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் போர்ஷன் ஃப்ரம் யோர். இது வரைக்கும் ஓல்டு குவார்டர்லியில் இவ்வளோதான் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ இருக்க போகுதுன்னு ஐ ஹாவ் ஒன்லி திஸ் ஐடியாடாப்பா.
ஓகேடா பசங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறது என்னமோ சர்க்கிள்ஸ் அண்ட் டான்ஜென்ட்ஸ் பற்றி தான். யாரை பற்றி படிக்க போகிறோம்? ஃபுல்லி வி ஆர் டிகோடிங் அபவுட் சர்க்கிள்ஸ் அண்ட் டான்ஜென்ட்ஸ். ஓகேங்களா? சரி, சர்க்கிள்னா என்னடா பசங்களா? வாட் யூ நோ அபவுட் சர்க்கிள்? உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். யா 7 ஃபுல்லான்னு நினைக்கிறேன் மேம். இல்லடாப்பா, நான் பார்த்த வரைக்கும் 7.3 அண்ட் 7.4லேருந்து ஒரு கொஷின் கூட கேட்கல. ஐ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 to 15 கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தேன் செகண்ட் மிட் டேர்மில். ஸோ 7.3 அண்ட் 7.4லேருந்து ஒரு கொஷின்ஸ் கூட கேட்கல. ஸோ ஐ திங்க் இட் யுவர் போர்ஷன் இஸ் 7.1 அண்ட் 7.2. அது மட்டும் தான் நினைக்கிறேன். 7.3 7.4 ஹாஃப் இயர்லிக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். யாரா பசங்களா? ஸோ சர்க்கிள்னா என்னது? எனி ஐடியா? ஆக்சுவலி சர்க்கிள்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கிளை ஃபர்ஸ்ட் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னு ஒரு கதை சொல்லட்டா? யாரா பசங்களா? ஸோ சும்மா இல்லாமல் நாம கூட உருவாக்கணும்னு கூட வச்சுக்கோங்களேன். எஸ், யா, வி வில் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஆக்சுவலி நம்ம கிட்ட மையமா ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளியை எங்கேயும் அசைக்க முடியாது. இட் இஸ் வெரி ஃபிக்ஸ்ட். சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் இருக்கு. வி ஹாவ் அனதர் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மூவ் பண்ற பாயிண்ட். ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ், ஆணி அடிச்ச மாதிரி அங்கே தான் இருக்கும். இன்னொரு பாயிண்ட் மூவ் பண்ற பாயிண்ட். சரிங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆச்சு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆச்சு. அது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் சேம். ஒரு டிஸ்டன்ஸ்ல இப்ப இருக்கா, அதே டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் ஒவ்வொரு இடமா மூவ் பண்ணுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே கரெக்டாக ஈக்குவலாக மெயின்டைன் ஆகிற மாதிரி இட் ஃபார்ம்ஸ் அ ஃபிகர். ஆனால் அந்த ஃபிகர் தான் நம்மளுக்கு சர்க்கிள்னு ஆச்சு. ஓகே, ஸோ சர்க்கிள் மீன்ஸ் வி ஷுட் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தட் இஸ் கால் சென்டர். அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு பேர் தான் சென்டர். சரிங்களா? அண்ட் அந்த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ் மாறவே மாறாதுன்னு சொன்னால அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட ரேடியஸ். ஸோ சர்க்கிளோட முதல் இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோதான். ஸோ கிளியராடா பசங்களா? யா. So tomorrow we have max marathon in morning 10:30 டா பசங்களா. ஃபார் அதில் ஃபுல் தேர்ட் சாப்டர் மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக ஒன் ஷாட்ல பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவாடாப்பா? எஸ். ஸோ சர்க்கிள்னா இவ்வளோதான். சர்க்கிளில் நீங்கள் கார்ட் படிச்சிருப்பீங்க, உள்ளுக்கு இருக்கிறது எல்லாமே படிச்சிருப்பீங்க, செக்டார், செக்மெண்ட்ஸ், இதெல்லாமே 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஆமாம், ரைட். ஆனால் இங்கே அதை பற்றி படிக்க போகிறது இல்லை. இங்கே நம்ம வந்துட்டு டான்ஜென்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ டான்ஜென்ட்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டான்ஜென்ட்னா என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும். இட் இஸ் அ லைன். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைலாக். அது ஒரு லைன், வேற யாரும் கிடையாது. இட் இஸ் அ லைன். ஆனா அந்த லைன் என்ன பண்ணும்னா, எந்த லைன்லாம் வந்துட்டு சர்க்கிளை கரெக்டா ஒரே பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுதோ, அந்த லைனுக்கும் சர்க்கிளுக்கும் நடுவில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஒரே ஒரு பாயிண்டா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் டான்ஜென்ட். அதுக்கு பேர் தான் டான்ஜென்ட். ஸோ அந்த ஒரு லைனுக்கான பெட் நேம், அந்த மாதிரி இருக்க லைனோட பெட் நேம் தான் டான்ஜென்ட். ஸோ அவ்வளோதாண்டா பசங்களா. ஸோ சர்க்கிள்ஸ் அண்ட் டான்ஜென்ட்ஸ்னு பார்க்கும்போது இவ்வளோதான். சரிங்களா? உங்களோட 9th ஸ்டாண்டர்டில் சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, சில ரிசல்ட்ஸ் நீங்கள் அங்கே படிச்சிருக்கீங்க. அது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த ரிசல்ட்ஸில் வைக்கணும். யா, இட் இஸ் லாட்டின் வேர்ட் டு டச். ஆமாம், கரெக்டாக ஒரு இடத்துல தான் டச் பண்ணும். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன சொல்கிறாங்களோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ஸோ எ டான்ஜென்ட் அட் எனி பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள். சர்க்கிள் மேலுக்கு எந்த ஒரு டான்ஜென்ட்டுக்கும் சரி, ரேடியஸுக்கும் சரி, they are perpendicular to each other. ஸோ உங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சர்க்கிள் இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குமா யாரா பசங்களா? ஒரு நம்மளுக்கு டான்ஜென்ட் வந்து பாஸ் ஆகுது. டான்ஜென்ட்னா என்னது? there will be meeting at one point. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆன ரேடியஸ், இது ரேடியஸ் தானே. ஸோ சென்டர் டு தி பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள். ஆனால் திஸ் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ சென்டருக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நடுவில் இதுவும் ரேடியஸ் தான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? இட் ஆல்வேஸ் மேக்ஸ் பர்பெண்டிகுலர். அப்போ அவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே பர்பெண்டிகுலரா தான் பைசெக்ட் பண்ணுவாங்க. ரேடியஸும் டான்ஜென்ட்டும் இட் இஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர். எஸ் அஹின்ஷு, ஐ ஜஸ்ட் நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன்டாப்பா. ஓகேவாடா? கிளியராடா பசங்களா? ஏன் மேம் இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதை யூஸ் பண்ணி பித்தாகரஸ் தியரமா நம்ம சம்ஸ்ல அப்ளை பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். அப்போ ரேடியஸும் டான்ஜென்ட்டும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நாங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ரிசல்ட்ஸ். ஓகேவாடாப்பா? ஸோ இப்போ டான்ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு சர்க்கிளுக்கு டான்ஜென்ட்ஸ் வந்து 3 வித்தியாசமான இடத்துல இருந்து ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சர்க்கிள்குள்ள இருக்க ஒரு பாயிண்டால சர்க்கிளுக்கு டான்ஜென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நோ டான்ஜென்ட். ஸோ உங்களோட பாயிண்ட் சர்க்கிள்குள்ள இருக்குன்னா அங்கிருந்து எந்த ஒரு டான்ஜென்ட்டும் வராது.
ஓகே, சர்க்கிள் மேலேயே இருக்கு. சர்க்கிள் மேலேயே எத்தனை டேஞ்சன்ஸ் இருக்கும்? there will be only one tangent and next வெளியே இருக்க ஒரு பாயிண்டால. ஓகேங்களா? அஃப்கோர்ஸ்டா பசங்களா, நான் சம் ஸ்டார்ட் பண்ணுறேன், பட் தீஸ் ஆர் தி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதனால தான் உங்களுக்கு நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு வெளியே இருக்க பாயிண்டால இருந்து மேக்ஸிமம் 2 டேஞ்சண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா பசங்களா. அந்த 2 டேஞ்சண்ட்டும் ஈக்குவல் இன் லென்த்தாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் PA அண்ட் திஸ் இஸ் PB அப்படின்னா நிச்சயமா அவங்க 2 பேரும் வாட் இஸ் இட்? தே வில் பி ஈக்குவல் இன் லென்த். ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் 2 டேஞ்சன்ட் வருதுன்னா they will be definitely equal. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம சொன்னோம்ல, ஒரே பாயிண்ட்ல இருந்து 2 டேஞ்சன்ட்ஸ் வருதுன்னா they are equal. ஓகேடாப்பா? ஓகே, ஸோ இன்னொரு 3 விஷயம் இருக்கு. இந்த 3 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து இன்டீரியர் 1 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. வாட் ஆர் த 3 திங்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, when your circles are concentric circles. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னா என்னன்னு தெரியல பசங்க. சர்க்கிள்குள்ளேயே 2-3 சர்க்கிள்ஸ் இருக்கு. ஓகே, இஃப் 2 சர்க்கிள்ஸ் டச் எக்ஸ்டர்னலி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் டச். எக்ஸ்டர்னல்லாம் என்னது? 2 சர்க்கிளும் வெளியே டச் பண்ணிக்கும். 2 சர்க்கிளும் வெளியே டச் பண்ணும். அப்ப அந்த 2 சர்க்கிளும் எப்படி டச் பண்ணும்? எவ்வளவு பாயிண்ட்ல டச் பண்ணும் நினைக்கிறீங்க? அந்த சர்க்கிளுக்கு உள்ள வந்துட்டு டச்சிங் பார்ட் வரக்கூடாது. அந்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் காமன் பார்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, ஆனாலும் டச் பண்ணும். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள காமன் யாருமே கிடையாது, பட் ஆனாலும் டச் பண்ணிக்கும். அப்படின்னா இப்படி மட்டும்தான் முடியும். இப்படி பண்ணா மட்டும்தான் 2 சர்க்கிள்ஸும் டச் பண்ணிக்கும், பட் எக்ஸ்டர்னலிட்டி டச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்கு உங்களோட ரேடியஸ், ஓகேங்களா? ஸோ the distance between their centers, இந்த இவனுக்கும் உள்ள சென்டர் இருக்குல்ல, அவங்களோட டிஸ்டன்ஸ் யாருக்கு ஈக்குவல்? இவங்க 2 பேரோட ரேடியஸை ஆட் பண்றதுக்கு ஈக்குவல். ஓகே, அவங்க 2 பேரோட ரேடியஸை ஆட் பண்ணா இது நம்மளுக்கு கிடைச்சிடும். சஹின்ஷு நேமா மாத்த சொல்றதா? இப்போ இன்டர்னலி 2 சர்க்கிள்ஸும் இன்டர்னலி கட் பண்ணி டச். 2 சர்க்கிள்ஸ் இன்டர்னலி டச். ஸோ அப்படின்னா இப்படி உள்ளுக்குள்ள. ஓகேங்களா? இன்டர்னலி மீன்ஸ் வாட்? உள்ளுக்குள்ள 2 பேரும் டச் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க சென்டர்ஸுக்கு நடுவில் இருக்கிற கேப், அப்போ ஒருத்தருக்கும் இன்னொரு சர்க்கிளுக்கும் உள்ள சென்டர் கேப் யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? 2 ரேடியஸோட சப்ராக்ஷனுக்கு ஈக்குவல். ஸோ 2 பேரும் வெளியே பண்ணாங்கன்னா ஆட், உள்ள இருந்தா சப்ராக்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ இதுவே 2 சர்க்கிள்ஸுக்கு காமன் டான்ஜென்ட் இருக்கு. 2 circles have common tangents like this. ஓகேங்களா? 2 பேத்துக்குமே டான்ஜென்ட் ஒரே ஒரு ஆள் தான். ஆனா அந்த லைன் பாத்தீங்கன்னா 2 பேத்துக்குமே டான்ஜென்ட்டா இருக்கு. Okay, see this line is tangent to both of them and இது ஒரு external point. அப்போ இன்னொரு டான்ஜென்ட்டுமே பில்ட் ஆகும். ஸோ பாருடா பசங்களா, இந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே டான்ஜென்ட்ஸா இருக்காங்களா, விச் மீன்ஸ் PA PB நம்மளுக்கு ஈக்குவல் தெரியும், PC PDங்கிறது இன்னொரு டான்ஜென்ட். அப்படி பார்க்கும்போது இந்த ACயும் இந்த BDயும் ஈக்குவலா இருப்பாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ சம் ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? ஓகேங்க, இவ்வளோதான் கான்செப்ட்ஸ். ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா தட் இஸ் கால்ட் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஸோ தியரமோட ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு நல்லா புரியணும். ஸோ வாட் இஸ் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்? ஸோ ஆல்டர்னேட் செக்மெண்ட் மொத்தமாக 3 தியரம்ஸ் இருக்கு. இந்த ஒரு எக்ஸசைஸ்ல மட்டும் யூ ஹாவ் 3 தியரம்ஸ்: ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், சீவாஸ் தியரம் அண்ட் மெலனஸ் தியரம். ஸோ மொத்தமாக 3 தியரம்ஸ் இருக்கு. நோ ப்ராப்ளம்டாப்பா, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த தியரம்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூ ஹாவ் அ சர்க்கிள். ஸோ இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்டா பசங்களா. உங்ககிட்ட ஒரு சர்க்கிள் இருக்கு, சரிங்களா? A line touches a circle and from a point of contact a chord is drawn. அதாவது ஒரு இடத்துல டான்ஜென்ட் இருக்கு, அந்த டான்ஜென்ட் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கார்டு அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் அ டான்ஜென்ட். இப்போ சர்க்கிளுக்கு நம்மளுக்கு ஒரு டான்ஜென்ட் இருக்கு. ஓகேங்களா? டான்ஜென்ட் இருக்கு, கரெக்டா? டான்ஜென்ட் எந்த இடத்துல இருக்கு? இந்த இடத்துல டான்ஜென்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் ஒரு கார்ட் போடுறேன்.
ஓகே, கார்ட்னா என்னது? எனி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் எனி 2 points, ரைட்? இப்போ இந்த சர்க்கிள் என்ன பண்ணும்? 2 டிவைட் பண்ணும், 2 செக்மெண்ட்ஸா டிவைட் பண்ணும், கரெக்ட்டுங்களா? So the chord respectively, the angle between the tangent and the chord, angle between the tangent க்கும் chordக்கும் நடுவுல இருக்கிற angle are respectively equal to the angles in the corresponding alternate segment. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? எனி ஐடியா? ஓகே, நான் சொல்றேன். இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்றேன். ஒன்றும் இல்லடாப்பா, இப்போ இந்த கார்டுக்கும் இந்த டான்ஜென்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் இன்னொருத்தருக்கு ஈக்குவலா இருக்கும். இதே சர்க்கிள்ல இந்த கார்டால ஒருத்தங்களை ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இந்த கார்டால ஐ குட் சாரிடா பசங்க, இப்போ இதே கார்டால இந்த இடத்துல இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு இது ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த கார்டுக்குள்ள ஃபார்ம் ஆகிற ஆங்கிள், ஸோ இப்போ இங்க ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் இங்க ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் சேமா இருக்கும்னு சொல்ல வராங்க. தட்ஸ் இட். ஓகே, ஸோ இங்க ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் இங்க ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் ஈக்குவல், அவ்வளோதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட்ல சொல்ற விஷயம். டான்ஜென்ட் மீன்ஸ், ஸோ டான்ஜென்ட்னா ஒரு லைன், அந்த லைன் சர்க்கிளை ஒரே பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணும். ஸோ ஐ யூ guys ரெடி? டேக் அப் யோர் பென் அண்ட் நோட். உங்களோட பென் அண்ட் நோட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டயக்ராம்ஸ் போடுவாங்க. ஸோ நம்ம பேசுறதும் டயக்ராமும் ஒத்து போகுதா அப்படின்றதும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவாடப்பா? டான்ஜென்ட்னா ஒரு லைன்றாப்பா, இந்த லைனுக்கு பேர் தான் டான்ஜென்ட். எந்த ஒரு லைன் சர்க்கிளை ஒரே பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த லைனுக்குலாம் பேரு டான்ஜென்ட்ஸ். Got it? Yes. Okay. Find the length of the tangent. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? length of the tangent கண்டுபிடிக்கணும். Drawn from a point. ஒரு பாயிண்ட்ல இருந்து டிரா பண்ணப்பட்டிருக்கு. Whose distance from the center of the circle. So center of the circleக்கும் ஒரு பாயிண்ட், எந்த பாயிண்ட்ல இருந்து டான்ஜென்ட் வரையப்பட்டிருக்கோ அந்த பாயிண்ட்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இட்? 5 centimeter. Are you okay with that? Yes. And the radius of the circle. அப்போ சென்டர்னா டெஃபினெட்லி இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னடாப்பா? இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3 centimeter. ஓகே, வாட் தே ஆஸ்ட், என்ன கேட்டிருக்காங்க? அந்த பாயிண்ட்ல இருந்து டான்ஜென்ட் வரையப்படும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து டான்ஜென்ட் வரையப்படும், கரெக்டா? இங்க இருந்து ஒரு லைன் போடணும். அந்த லைன் பாத்தீங்கன்னா சர்க்கிளை கரெக்டா ஒரே பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் போடுங்க, சரிங்களா? ஸோ this is the point P and this is the point A. So P க்கும் A க்கும் நடுவுல இருக்கிற distance, that is the length of the tangent. Okay, so யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். I have already said one thing. ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ரேடியஸும் டான்ஜென்ட்டும் எப்படி மீட் பண்ணும்? யாரா பசங்களா? ஸோ வாட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் ரேடியஸ் அண்ட் தி டான்ஜென்ட்? Who will give a very fadafat answer னு பார்க்கலாம். What is the angle between radius and the tangent? ரேடியஸ்க்கும் டான்ஜென்ட்டுக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ரிசல்ட்னா, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் நோட்டே. ஏன்னா அதை வச்சு தான் அந்த சம்ம ப்ரொசீடே பண்ண போகிறோம். ஸோ அது தெரியாமல் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. யாடாப்பா என்ன ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ணல? யா, இட் இஸ் 90. எஸ், இட் இஸ் 90 டிகிரி. ஸோ அப்போ 90 டிகிரி அப்படின்னாலே நான் பண்ண போறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்றது. என்னால் இவ்வளோதான் முடியும். ஓகேவாடா பசங்களா? ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எஸ், ஏன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எனக்கு 2 பேர் தெரியும். 2 பேர்த்தோட டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி தெரியும். இது வந்து 5 அண்ட் இது வந்து 3 சென்டிமீட்டர். இதை தான் கேட்டிருக்காங்க. எஸ், ஸோ பித்தாகரஸ் தியரம். யாரா பசங்களா? ஸோ வாட் இஸ் பித்தாகரஸ் தியரம்?
ரெண்டு பேர் ட்ரையாங்கிளோட ரெண்டு சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா மூணாவது சைட் கிடைக்கும். அண்ட் அந்த மூணாவது சைட் லாங்கஸ்ட் சைடா இருக்கும். வாட் இஸ் இட்? இட் ஷுட் பி தி லாங்கஸ்ட் சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள். இப்போ இந்த மூணு பேர்ல எது லாங்கஸ்ட் ட்ரையாங்கிள் சைடுனா இதுதான். 90க்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் எப்பயுமே லாங்கஸ்ட் சைட். ஸோ விச் மீன்ஸ் 3 square plus PA the whole square which is equal to 5 square. Any doubt in this? Longest side na இருக்கிறதுலயே அகலமான சைடு. ஓகேங்களா? ட்ரையாங்கிள்ல மொத்தம் 3 பக்கங்கள் இருக்கும். அந்த 3 பக்கத்துல 2 பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா மூணாவது பக்கத்தோட ஸ்கொயர் கிடைக்கும். ஆனா அந்த மூணாவது பக்கம் இருக்கிறதுலயே அகலமான பக்கமா இருக்கும். Very good. Yes. So which means it is 9 plus PA square is equal to 25. So அப்போ PA square is equal to 25 minus 9, that is 16. So அப்போ PA ஓட வேல்யூ என்னது? Your PA value is equal to 4 centimeter. Okay. உமாஸ்வரி. ஸோ உங்களுக்கு என்னடா புரியல? உமாசங்கர், ரைட்? எஸ். என்ன புரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். பித்தாகரஸ் தியரம் புரியாது, உங்களுக்கு பித்தாகரஸ் தியரம் தெரியாதுன்னா சொல்லுங்க, நான் அதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். So it forms a right angle triangle. இது ஒரு right angle triangle. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல. 90 டிகிரி இங்க ஃபார்ம் ஆகும், ரைட்? பிளஸ் ஆர் மைனஸ் வராது. ஏன் இங்க பிளஸ் ஆர் மைனஸ் வராது அப்படின்னா, லென்த்துங்கிற ஒரு விஷயம் எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும். எஸ்ஐ யூனிட்ஸ் 10th படிக்கிறீங்களா? எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ அந்த எஸ்ஐ யூனிட்ஸ் எல்லாமே பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவ்ல வராது. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 4 தான், பட் தேர் ஆஸ்கிங் தி லென்த் விச் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ நீங்க பாசிட்டிவா மட்டும் சொன்னா போதும். ஓகேவாடாப்பா? அதனால தான் பிளஸ் ஆர் மைனஸ் போடல. இல்லைன்னா நீங்க போடுவீங்க, பட் இந்த சமுக்கு போட தேவையில்லை. ஸோ see this. இப்போ இது ட்ரையாங்கிள் அப்படின்னா எத்தனை சைடு இருக்குமா? உமாசங்கர், ட்ரையாங்கிள்ல எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 3 சைட்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா? இந்த 3 சைட்ஸ்ல டயக்ராம் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு ஒரு டைம் சொல்லுவோம். யூ கேன் சே லென்த் வில் நாட் பி நெகட்டிவ் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கலாம், சரிங்களா? யாடா பசங்களா? ஸோ see this, find the length of the tangent கேட்டிருக்காங்க. drawn from a point. ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு டான்ஜென்ட் வரையப்பட்டிருக்கு, அதோட லென்த் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் சென்டருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், சென்டர்னா இங்க இருக்குமா? சென்டருக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5 சென்டிமீட்டர். ஓகே, அண்ட் ரேடியஸ். ரேடியஸ்னா என்னது? சென்டருக்கும் சர்க்கிள் மேல இருக்கிற எந்த ஒரு பாயிண்ட்டுக்கு லைன் போட்டாலும் சரி, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேடியஸ்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் யுவர் ரேடியஸ். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ பித்தாகரஸ் தியரம். எஸ் டா பசங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் O, this is P. This is R. சரிங்களா? ஸோ ஓபி நம்ம கிட்ட 5 இருக்கு, ஓஆர் நம்ம கிட்ட 3 சென்டிமீட்டர்னு இருக்கு. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட ஸ்கொயர் ஆட் பண்ணா இதோட ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ உனக்கு நேம் என்ன புரியுதோ அது மாதிரி நீங்க போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஆன்சர் 20/3. நோ, 4. அவ்வளோதான், 4 சென்டிமீட்டர். தட்ஸ் யுவர் ஆன்சர். உங்களோட டான்ஜென்டோட லென்த் என்னது? 4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இஃப் PQ is the chord of the length. PQங்கிறது என்னது? கார்டு. கார்டுனா என்னடாப்பா? கார்டு அப்படின்னா சர்க்கிள்குள்ள போடுற ஒரு லைன், சர்க்கிள்குள்ள போடுற ஒரு லைன். சரிங்களா? I have put this line. ஓகேங்களா? டான்ஜென்ட் எப்பயுமே சர்க்கிளுக்கு மேலதான் வரும், உள்ள வராது. உள்ள வந்துச்சு அப்படின்னா சர்க்கிள் ரெண்டு இடத்துல நிச்சயமா கட் பண்ணும். ஸோ குட்டிமா இப்ப பாருங்க, இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ள ஒரு லைன் போடுறேன்னா இந்த லைன் சர்க்கிள் எங்கெல்லாம் மீட் பண்ணுது? 2 இடத்துல மீட் பண்ணுதா? எஸ்னா 2 இடத்துல மீட் பண்ணுது. எப்பயுமே டான்ஜென்ட் வெளியே இருக்க வரைக்கும் தான் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். சர்க்கிளுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டாலே 2 இடத்துல டெஃபினட்டா மீட் பண்ணிடும். ஆனா டான்ஜென்ட்னாலே ஒரு இடத்துல மீட் பண்றது. ஸோ திஸ் இஸ் கார்ட், இட் இஸ் நாட் டான்ஜென்ட். சரிங்களா? ஸோ அப்போ எப்பயுமே சர்க்கிளுக்கு மேலதான் லைன் வரணும். So PQ is a chord of length 8 centimeter. இது வந்து நம்மளுக்கு 8 centimeter. And of radius. Radiusனா என்ன அர்த்தம்? So radius means இப்போ சர்க்கிள் மேலக்கு 2 பாயிண்ட் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்க. எப்படி கனெக்ட் பண்ணாலும் சரி, இதுவும் 5 தான், இதுவும் 5 தான். ஓகே,
and the tangents at P and Q intersect at a point T. ஆக்சுவலி நான் PQன்னு தான் கார்டு வரைஞ்சிருக்கேன். அந்த PNQல tangent ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நான் ரீஃப்ரேம் பண்றேன். கொஸ்டின் படிக்க தான் நம்மளுக்கு புரிய வரும். ஸோ ஐ எம் டிராயிங் அ சர்க்கிள். சரிங்களா? இப்போ இந்த சர்க்கிள் என்ன சொல்றாங்க, என்கிட்ட ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டோட பேர் பார்த்தீங்கன்னா PQ அண்ட் அந்த கார்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். சென்டர்னு ஒன்று இருக்கு. சென்டர்ல இருந்து ரேடியஸ் எனக்கு 5 சென்டிமீட்டர். எந்த பாயிண்ட்டுக்கு வேணா போட்டுக்கலாம், இந்த பாயிண்ட்டுக்கும் போட்டுக்கலாம், இந்த பாயிண்ட்டும் போட்டுக்கலாம், உங்க இஷ்டம். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க, the tangents எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, P and Qங்கிற இடத்துல there are forming a tangent. அதுவும் எங்க இருந்து, ஒரே பாயிண்ட்ல இருந்து எனக்கு 2 இடத்துல tangent ஃபார்ம் ஆகுது. அப்ப அந்த பாயிண்ட் எங்க இருக்கும், டெஃபினட்டா வெளியே தான் இருக்கும். ஸோ வெளியே இருக்க ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு 2 tangent வர முடியும். அவ்வளோதாண்டா பசங்கள. ஸோ PQங்கிறது கார்டு அண்ட் அந்த PQல பார்த்தீங்கன்னா 2 tangent போகுது Tங்கிற இடத்துல இருந்து. இதுதான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க டீடைல். அண்ட் ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி tangent. ஸோ லென்த் ஆஃப் தி tangent கண்டுபிடிக்கணும். நீங்கள் எதை வேணா வச்சுக்கலாம், உங்களோட இஷ்டம். இது ரேடியஸ், இது என்னது, திஸ் இஸ் அ ரேடியஸ். அண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க, இட் பைசெக்ட்ஸ் அட் ரைட் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ எஸ், ஸோ வாட் வி கேன் யூஸ். இப்போ எனக்கு இந்த லென்த் வேணும், என்ன பண்ணலாம், இதுவும் 5 தான், இதுவும் 5 தான். அது 2ஆ டிவைட் பண்ணீங்கன்னா 4ன்னு கிடைக்கும். we need this distance. இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் இவங்களை கண்டுபிடிக்க முடியும். பித்தாகரஸ் தியரம். அஃப்கோர்ஸ் பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா பித்தாகரஸ் தியரம்க்கு 2 பேராச்சும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். இங்க நம்மளுக்கு ஒரே ஒருத்தரை தான் தெரியும். we knew only one member here. ஓகே, ஸோ ஆக்சுவலி இது ஒரு 5 மார்க்ஸ் சம்ன்ற பசங்கள. சரிங்களா? இது ஒரு 5 மார்க்ஸ் சம். நம்ம போட்டோன்னே ஆன்சர் வராது, பொறுமையா யோசிக்கணும். என்னென்ன தெரியுதோ போடுங்க. ஓகேங்களா? எங்கெல்லாம் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த இடத்துலலாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. யூ ஆர் கோயிங் டு சால்வ் பை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ எத்தனை இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியுமோ அது எல்லா இடத்துலையும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் யுவர் கொஸ்டின். யுவர் கொஸ்டின் இஸ் ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி tangent TP. டிபியோட லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வேற எங்கேயாவது tangent ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா? டெஃபினட்டா ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல, இந்த இடத்துல அண்ட் இந்த இடத்துல. here also. யாரா பசங்க? அவ்வளவுதான். ஸோ டயக்ராம் தெரியலன்னா ஜூம் பண்ணுங்க. யூ கேன் ஜூம் இட். ஜூம் பண்ணி நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? திஸ் ஒன் ஆன்சர் இஸ் 20/3. ஸோ பார்த்துடலாம். ஓகேங்களா? இதுக்கு பித்தாகரஸ் தியரம் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க, வேற எதுவும் இல்லடாப்பா. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்ப போட்டு வரி பண்ணக்கூடாது. எப்பயுமே 1/2 ட்ரையாங்கிள்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். ஒன்று மேல் ஹாஃப் பார்க்கணும், இல்லை கீழே ஹாஃப் பார்க்கணும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஒன்லி திங்க் ஆஃப், எஸ், நீங்க எதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும்னா, இந்த மேல இருக்காங்கல்ல அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிக்கணும்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ மேல அவங்களால எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும்? ஒரு மேல அவங்களால ஒரு 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது? இதுதான். ஸோ O and this is R. ஓகே, they are asking P தானே கேட்குறாங்க. அப்போ மேலே இருக்கிறவங்கள நான் Pன்னு வச்சுக்கிறேன். ஸோ PQ. ஓகேங்களா? எத்தனை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்டா பசங்களா? கேன் யூ நேம் ஃபார் மீ? என்னென்ன ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியுமா? ட்ரையாங்கிள் OPT.
ஓபிடி. ஸோ இவங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட்டா? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஓ பிஆர்டி. பிஆர்டி இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? நெக்ஸ்ட் என்னது? இந்த குட்டி பார்ட் பிஆர்ஓ. யா, பிஆர்ஓ. இந்த 3 ரைட் ஆங்கிள் தெரிஞ்சா போதும், we can solve this. எஸ், அந்த 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரிஞ்சதடா பசங்களா? எஸ். ஸோ நீங்கள் ஏதாவது வேரியபிள் கொடுத்தாலும் சரி, ஆர் அதர்வைஸ் அதை அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, இட் இஸ் குட். சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். இப்போ எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை எழுதிக்கலாம். எனக்கு ஓபி டிஸ்டன்ஸ் தெரியும் 5 சென்டிமீட்டர். வாட் இஸ் பிஆர் டிஸ்டன்ஸ்? பிஆர் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். மொத்த கார்டு 8 சென்டிமீட்டர். அப்போ இது அதோட பாதி, விச் மீன்ஸ் 4 சென்டிமீட்டர். ஓகேவாடாப்பா? இப்போ இதுல ஸ்டார்டிங்ல எந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சா இன்னொரு சைடு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இந்த குட்டி ட்ரையாங்கிள், இந்த குட்டி ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சா இது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ட்ரையாங்கிள் ஓஆர்பி. ட்ரையாங்கிள் ஓஆர்பி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் இட்? இதுல ஹைப்போட்டனஸ் சைடு யாரு? ஓபி தான் ஹைப்போட்டனஸ் சைடு, விச் இஸ் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் நம்மளுக்கு என்னது? 3 ஸ்கொயர். ரேடியஸ் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்? 5 ஸ்கொயர். அண்ட் அப்போ 4 ஸ்கொயர் பிளஸ் OR square. So OR square is equal to 25 minus 16, which is 9. அப்போ OR ஓட வேல்யூ என்னது? 3 சென்டிமீட்டர். எஸ், ஹேண்டா பசங்களா? பைசெக்ட்னு சொல்லலாம், ஆர் நீங்க எப்பயும் போலவே ட்ரா பண்ணிக்கலாம். யூ ஆர் ட்ராயிங் அ ஸ்ட்ரெயிட் லைன்ல. சரிங்களா? இதோட சென்டிமீட்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு 3ன்னு. ஸோ இப்போ குட்டி ட்ரையாங்கிளோட வேலை முக்காவாசி முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நவ் இப்போ என்ன பண்ண போறோம்? மீதி 2 ட்ரையாங்கிள் இருக்கு. மீதி 2 ட்ரையாங்கிளுமே 3 சைட்ஸுமே நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த பெரிய பிஆர்டி. we can take பிஆர்டி. பிஆர்டி. ஸோ பிஆர் வந்து 4. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ யூ கீப் இட் அஸ் இட். அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் பிஆர்டிலேருந்து நான் என்ன சொல்ல வருவேன்? the hypotenuse side. So PR the whole square plus RT the whole square யாருக்கு equal? PT the whole square க்கு equal. PT the whole square க்கு equal. Yeah, you can say it y. Y ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை நீங்க y ன்னு கூட எடுத்து கூட y ன்னு போட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம். சரிடா பசங்க? அது உங்களோட இஷ்டம். நீங்க உங்களோட இஷ்டம் மாதிரியே வச்சுக்கோங்க. ஓகே, I'm keeping it as RT னே நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ 4. So 16 plus RT the whole square is equal to PT square. இதுதான் இந்த ட்ரையாங்கிள் வந்து தெரிஞ்ச விஷயம். வேற எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு, which is the whole largest triangle OPT. OPTல நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும்? இது 5 சென்டிமீட்டர். இதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இதுல பாதி தூரம் நம்மளுக்கு தெரியும். இது வரைக்கும் 3. இது வரைக்கும் 3. இதுக்கு மேல ஆர்டி. பாதி வரைக்கும் தெரியும், முழுசா தெரியாது, பாதி நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ ட்ரையாங்கிள் பிஓடில இருந்து நான் என்ன சொல்ல வரேன்? PO the whole square, which is 5 square plus PT square. PT square யாருக்கு ஈக்குவல்? லாங்கஸ்ட் சைடு OT ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஆக்சுவலி வாட் இஸ் OT? உங்களோட OT என்னடாப்பா? பை பித்தாகரஸ் தியரம். எஸ், எவ்ரிதிங் இஸ் பை பித்தாகரஸ் தியரம். இது 25. 25 plus PT square is equal to 3 plus RT the whole square. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை என்னடாப்பா? நம்மளுக்கு தேவை PT. PTயோட வேல்யூ தெரியணும். ஸோ இப்போ நம்மளுக்கு PT தெரியாம எத்தனை பேர் இருக்கும்? இங்க ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. மறந்துடாதீங்க, உள்ளுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. ஸோ ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ 25 plus PT square is equal to 9 plus RT square. யாரப்பா? minus 6 RT. ஓகே, ஸோ எல்லாமே ஒரே வேரியபிளா இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். எவ்ரிதிங் ஒரே வேரியபிள். ஒரு ஈக்குவேஷன் தான் நம்ம கிட்ட இருக்குன்னா அப்போ எல்லாத்தையும் ஒரே வேரியபிளுக்கு மாற்றணும். ஓகேவா? சாரிடாப்பா, ப்ளஸ். யா சாரி. ப்ளஸ். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்?
இவங்கள ஸோ பிடி ஸ்கொயருக்கு பதிலாக இவங்கள நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ தட் இது ஃபுல்லாமே ஆர்டியில் மாறிடும். ஃபுல்லாகவே ஆர்டியில் மாறிச்சுன்னா என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ 25 ப்ளஸ் பிடிக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் 16 ப்ளஸ் ஆர்டி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் ஆர்டி ஸ்கொயர் ப்ளஸ் 6RT. RT ஸ்கொயர் கேன்சல். ஓகே, அண்ட் 9 இந்த சைடு வந்தால் மைனஸ் 16ல 9 போச்சுன்னா என்னடாப்பா? ஸோ 25ல 9 போச்சுனாலே 16 plus 16 32. So 32 is equal to 6RT. So RT is equal to 32 by 6 which is இது RT. Okay, 8 by 8 இல்ல. You can cancel by which table? 2 table cancel பண்ணலாம். So 16 by 3. Subset is equal to 16. So you have this 16 by 3. ஆனா நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது PT. PT னா என்னது? 3 plus RT. So 3 plus 16 by 3. When you take LCM, 9. So 9 plus 16 by 3 which is 25 by 3. It is not 20 டா பசங்களா. You should get ஐயோ என்ன தப்பு பண்ணிட்டோம். சாரி இதுதானே வேல்யூஸ். ஓகே, யூஸ் இட் ஹியர். இதை யூஸ் பண்ணுங்க. நான் கண்டுபிடிச்சது ஓடி. சாரி, நம்மளுக்கு பிடி வேணும். ஸோ பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நான் மாத்திட்டேன் பசங்களா. ஸோ பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 plus RT square. So which is 256 by 9. When you take LCM, so mensuration formula உங்களுக்கு நான் ஈஸியா சொல்லி தரேன்டா பசங்களா, டோன்ட் வரி. ஸோ 16 9 மல்டிபிள் பண்ணா இட் வில் பி 144. ஸோ 144 plus 256 divided by 9. ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் 400 வரும்னு நினைக்கிறேன். 400 by 9. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 20 by 3 கிடைக்கும். யாடா பசங்களா? ஸோ நீ கொஞ்சம் க்ளோஸா அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும்டா பசங்களா. ஸோ இந்த 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இருக்கு. இந்த 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. சரிங்களா எவ்ரிவன்? ஒரு கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? நான் பார்த்துட்டேன். அஃப்கோர்ஸ் மனோஜ் நீங்க தான் சொன்னீங்க, நான் பார்த்துட்டேன். நான் அப்படியே கண்டுபிடிச்சது ஓடி தான் 3 plus RT. ஸோ நான் மாத்திட்டேன். ஓகே, ஸோ நான் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? குட். Okay, fine. In the figure 4.64, O is the center of the circle. So, அவங்க சொல்றத அப்படியே வரைஞ்சுக்கிட்டே வாங்கடாப்பா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். So, O is the center of the circle. நான் ஏன் தீமினல் வரலையா? பிகாஸ் ஐ எம் ஹேண்ட்லிங் ஃபார் 11th and 12th. ஸோ எனக்கு அந்த நேரத்தில் அங்கே கிளாஸஸ் இருக்கு, அதனால இங்கே வந்து எடுக்க முடியாது. எல்லாம் ஒரே டைமிங்காக இருக்கு, அதனால. சரியாடாப்பா? ஸோ PQ is the chord and the tangent PR. PQங்கிறது chord and the tangent PR at P makes an angle of 50 degree. Of course 11th வாங்க, நான் 11th உங்களுக்கு சொல்லித்தரேன், சூப்பரா சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ 11th பயங்கரமா இருக்கும். 10th படிச்சுட்டு 11th வரும்போது 10th ஜுஜுபி அப்படின்னு இருக்கும். 11th பார்த்தீங்கன்னா ஓகே, மைண்ட் ஓட வேண்டியதான். யாரா பசங்களா? ஸோ நான் லுக் அட் திஸ் ஒன். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க? PQன்னு ஒரு கார்டு இருக்குப்பா. ஓகே, ஸோ PQன்னு ஒரு கார்டை போட்டுக்கிறேன். ஐ ஹாவ் PQ கார்டு போட்டாச்சு. PQ. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? டான்ஜென்ட் PRன்னு ஒரு டான்ஜென்ட் இருக்கு. ஸோ Pல PRன்னு சொல்லி ஐ எம் ஹேவிங் எ டான்ஜென்ட், ரைட்? எஸ், ஆர். ஓகேங்களா? PRன்னு சொல்லி எனக்கு ஒரு டான்ஜென்ட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 50 டிகிரி. கொஞ்சம் 50 டிகிரிக்கு இருக்கிற மாதிரி நீங்களே போட்டுக்கோங்க. ஓகேவா? இவங்களுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 50 டிகிரி. Okay, vadappa? This angle is 50 degree. Fine. Find the angle of என்ன கேட்டிருக்காங்க? POQ. POQ னா என்னது? இத கேட்டிருக்காங்க. So okay, without putting the answer. ஆன்சரே போடாம நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு கெஸ் பண்ண சொல்லிட்டா? இந்த ஆங்கிள் எப்படிப்பட்ட ஆங்கிளா இருக்கும்? It will be an acute or obtuse or வேற என்ன ஆங்கிள் இருக்கு? ரிஃப்ளெக்ஸ்.
யாரா பசங்களா? என்ன ஆங்கிளா வரப்போகுது, என்ன டைப் ஆஃப் ஆங்கிள் அங்க வரப்போகுது நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ டிகிரிக்கு மேல இருந்திருந்தா கரெக்டா இருக்கும். நம்ம ப்ரிடிக்ட் பண்ற ஆன்சர்ஸ் கரெக்டான ஓரளவுக்கு செக் பண்ணலாம்ல. அக்யூட்டா? அக்யூட்னா 90க்குள்ள இருக்கிறது. ஓகே நீ பசங்களா, அவனுக்கு பார்த்தாலே தெரியலையா வாயை எவ்வளவு பொழந்திருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி வாய் ரொம்ப பொழந்திருந்ததுன்னா தட் வில் பி அப்யூஸ். ஓகே ஸோ தட் இஸ் அன் அப்யூஸ் ஆங்கிள். ஓகே நான் கொஞ்சம் பெருசா உங்களுக்கு போடுறேன். ஓகே திஸ் இஸ் தி டயக்ராம். ஐ ஹாவ் அ இந்த இடத்துல ஒரு கார்டு, அதுக்கப்புறம் சென்டர். ஸோ PQOR. ஓகேங்களா? இட் வில் பி அபவ் 90. குட் ரா பசங்களா? சரி ஓகே ஃபைன் திஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? எப்படி மேம் அப்படின்னா, இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, ஆங்கிள் அப்படின்னாலே நீங்க படிச்சிருக்க ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி என்னது, இது ஒரு ரேடியஸ். எஸ்னா இது ஒரு ரேடியஸ். பிஆருங்கிறது ஒரு டான்ஜென்ட். டான்ஜென்ட்டுக்கும் ரேடியஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி, எக்ஸாக்டா 90 டிகிரி. ஓகே அதுல 50 போயிடுச்சு, அதுல 50 போயிடுச்சு, மீதி எவ்வளோ இருக்கும்? ஆல்ரெடி 50 போட்டுட்டாங்க, அப்ப மீதி எவ்வளோ இருக்குண்டா பசங்களா? 90ல 50ன்னு ஆல்ரெடி மென்ட்ரி பண்ணிட்டேன். அப்ப மீதி எவ்வளோ இருக்குமோ அதுதான் ட்ரையாங்கிள்குள்ள வரப்போகுது. ஸோ விச் இஸ் 90 minus 50 which is 40. அப்போ இது 40 டிகிரி, இது 40 டிகிரி. நம்மளுக்கு வேண்டியது இது. ஓகேவா? சரி மேம், சம் ஆஃப் தி ட்ரையாங்கிள் வச்சு கண்டுபிடிக்கிறதுனா கூட எனக்கு இது தெரியணும், அப்பதான் சம் ஆஃப் தி ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இது உங்களுக்கு ஆல்ரெடி நோன். எப்படி மேம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரையாங்கிள் பார்க்கும் போதே உங்களால அந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிளை கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, ஆர் இட் இஸ் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளா, ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிளா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். எஸ் இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். எப்படி மேம் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும் மெஷரே இல்லாம அப்படின்னா, சி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், சர்க்கிள் அப்படின்னா எத்தனை ரேடியஸ் இருக்கும்? யாரா பசங்களா? ஒரு சர்க்கிளுக்கு எவ்வளோ ரேடியஸ் ஃபார்ம் பண்ணலாம்? நிறைய நிறைய சர்க்கிள்ஸ் நான் ஃபார்ம் பண்ணலாமா? விச் மீன்ஸ் ஒரு சர்க்கிளுக்கே 3 சென்டிமீட்டர்ல ஒரு ரேடியஸ் இருக்கு, 4 சென்டிமீட்டர்ல ஒரு ரேடியஸ் இருக்கு, 5 சென்டிமீட்டர்ல ஒரு ரேடியஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? எஸ், ஒரு சர்க்கிள்னா ஒரே ஒரு யூனிக் ரேடியஸ் தான். இப்போ நீங்க சொல்லுங்க, ஓங்கிறது சென்டர், P is the point on the circle. அப்போ OPங்கிறது ரேடியஸா இல்லையா? எஸ் இட் இஸ் அ ரேடியஸ். அண்ட் ஓங்கிறது சென்டர், Q is a point on the circle. அப்போ OQ ரேடியஸ் தானே? ரெண்டு பேரும் ரேடியஸ். ரேடியஸ்னா அது ஈக்குவலா தான் இருக்க முடியும். அப்போ இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல். ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு ஈக்குவல்னா இட் இஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அப்போ இங்க 40 டிகிரினா டெஃபினெட்லி இங்கேயும் 40 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும், பிகாஸ் ஆஃப் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். சரிங்களா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், சம் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ். இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 பேத்தையும் ஆட் பண்ணா 180 டிகிரி. அப்போ இது 40, இது 40. அப்போ இது எவ்வளவா இருக்கும்? மொத்தத்தையும் ஆட் பண்ணா 180 வரணும். 40 40 இருக்கு. அது இப்போ இது எவ்வளோ? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் நோ, நாட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு எடுத்துக்க கூடாது. இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், அதனால தான் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். சரிங்களா? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னா எப்படி இருக்கும்? இப்படி இருந்தா தான் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அவங்க ரெண்டு பேரும் பார்க்க அப்படியே இருக்காங்க இல்ல. ஓகேங்களா? யா இட் இஸ் 100. டன். அவ்வளவுதாண்டா பசங்களா. இப்போ நான் சொன்ன கதையெல்லாம் நீங்க ஸ்டேட்மெண்டா எழுதுனா போதும். ஓகே, இப்போ நான் என்னென்ன கதை சொன்னனோ யூ ஹாவ் டு ரைட் இன் அ ஸ்டேட்மெண்ட். அப்போதான் மார்க் கொடுப்பாங்க. டயக்ராம் போட்டு எழுதினாலும் மார்க் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆர் அதர்வைஸ் அது வந்து மக்கப் பண்ண மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன டைலாக் சொன்னோம்? ஸோ இட் இஸ் ஓபிஆர். ஓபிஆர் வந்து 90 டிகிரி. பி QPR வந்து 50 டிகிரி. which means OPQ, OPQ ஓட வேல்யூ என்னது? 90 minus 50 which is 40 degree. OPU OQ equal. So triangle OPQ is an isosceles triangle. So அப்படின்னா triangle
OPQஆ இருந்தாலும் சரி, triangle OQPஆ இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் ஈக்குவல். So which means triangle POQ ஓட ஆன்சர் என்னது? 180 minus 40 minus 40 which is 100. Yes. So my mark in public in max. Okay, good. Very good approach. சரிடா பசங்க. Next one பாருங்களேன். Triangle ABC is a circumscribing a circle. Circumscribing a circle என்ன அர்த்தம்? இன்ஸ்கிரைப்டு அப்படின்னா என்னன்னா சர்க்கிளுக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சர்க்கம்ஸ்கிரைப்டு அப்படின்னா சர்க்கிள் அவங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதாடா பசங்களா? யூ காட் மை வேர்ட்ஸ். நான் திருப்பி என் வேர்ட்ஸ் சொல்றனாலும் ஓகே தான். சி, இன்ஸ்கிரைப்டு அப்படின்னா சர்க்கிளுக்குள்ள அந்த ஃபிகர் மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். சர்க்கம்ஸ்கிரைப்டு அப்படின்னா அந்த ஃபிகருக்குள்ள சர்க்கிள் மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் தட் இஸ் ஒன் ட்ரையாங்கிள். எப்படியோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள்குள்ள ஒரு சர்க்கிள் மாட்டிக்கிச்சு. ஓகே, see that கரெக்டாக அவங்களோட சைட்ஸ்ல அந்த சர்க்கிள் டச் பண்ணும். அந்த மாதிரி தான் அந்த சர்க்கிள் இருக்கணும். எல்லாமே டச் பண்ற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து சப்ஸ்கிரைப். ஓகே, now it's perfect. யாடா பசங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிள்குள்ள இந்த சர்க்கிள் மாட்டிக்கிச்சு, ஓகேங்களா? ஸோ 28 உங்களுக்கு மந்த்லி டெஸ்ட்டா ப்ரிப்பேர் பண்ணலடா பசங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ABC வெர்டெக்ஸஸ், ஓகே, அண்ட் அவங்க மீட் பண்ணுற பாயிண்ட் எல்லாமே N, M, L. அண்ட் ஐ ஹாவ் 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், இது மொத்தமாக 9 சென்டிமீட்டர். So they are asking the length of BC. BC ஓட length என்னன்னு கேட்டிருக்காங்க. எனி ஐடியாடா பசங்களா? ஸோ ஒரு சர்க்கிளை பற்றி பேசுகிறாங்க. சர்க்கிளுக்கு வெளியே லைன்ஸ் இருக்குனாலே நீங்கள் டான்ஜென்ட்டை பற்றி தான் யோசிக்கணும். ஓகே, இப்போ இந்த சர்க்கிளுக்கு மொத்தமாக எத்தனை டான்ஜென்ட்ஸ் யாராவது கவுண்ட் பண்ண முடியுமா? ஹவு மெனி டான்ஜென்ட்ஸ்? எவ்வளோ எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதோட டபுள் டான்ஜென்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ ஹவு மெனி டான்ஜென்ட்ஸ் ஆர் ஹியர்? உங்களுக்கு இப்போ இந்த சர்க்கிள் இருக்குல்ல, 3யா? நோ, கவுண்டிங் தப்பா போச்சு. எப்படிடா பசங்களா 3? நல்லா கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. ஹவு மெனி டான்ஜென்ட்ஸ் ஆர் தேர்? இட் இஸ் நாட் 3. இது 3 கிடையாது. நோ, இட் இஸ் நாட் 3. அப்படியும் போடலாம்டாப்பா. 6. எஸ், எக்ஸாக்ட்லி 6 டான்ஜென்ட்ஸ் இருக்கு. எப்படி மேம்னு கேட்டிங்கன்னா, சி, BN ஒரு டான்ஜென்ட், நெக்ஸ்ட் BL ஒரு டான்ஜென்ட், ஓகே, அண்ட் CL ஒரு டான்ஜென்ட், CMங்கிறது ஒரு டான்ஜென்ட், ANங்கிறது ஒரு டான்ஜென்ட், AMங்கிறது ஒரு டான்ஜென்ட். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன், ஒரு ரிசல்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் 2 டான்ஜென்ட் வந்திருக்கு அப்படின்னா அவங்க 2 பேரும் ஈக்குவல் இன் லென்த்தா இருப்பாங்க. விச் மீன்ஸ் இங்க 6 இருந்தாலும் 2 பேர் ஈக்குவலா இருப்பாங்க, 2 பேர் பேரா இருப்பாங்க. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் AN இஸ் ஈக்குவல் டு AM. ஏன்னா இவங்க 2 பேரும் ஏங்கிற ஒரே பாயிண்ட்ல இருந்து தான் வந்தவங்க. ஓகே, BN இஸ் ஈக்குவல் டு BL. திஸ் இஸ் ஆல்சோ சேம் கண்டிஷன். CL இஸ் ஈக்குவல் டு CM. இதை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் நீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கிரைட்டீரியா படி நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? BNோட வேல்யூ BLக்கு ஈக்குவல். ஸோ அப்போ BN தெரியும் உங்களுக்கு. BN என்னது? 4 சென்டிமீட்டர். ஸோ அப்போ BL என்னது? BL இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஓகேவாடப்பா? எஸ். நெக்ஸ்ட் என்னது? AN இஸ் ஈக்குவல் டு AM. ANோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ AM என்னது? 3 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் 3. இது மொத்தமா 9. திஸ் இஸ் டோட்டலி 9. AC இஸ் ஈக்குவல் டு AC என்னவா பிரிஞ்சிருக்கு? 2 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. AM பிளஸ் MCன்னு பிரிஞ்சிருக்கு. AM-ஓட வேல்யூ 3, இது வந்து 9. ஸோ MC எவ்வளோ? MC அதாவது CM. Your CM is equal to 6 centimeter. CM 6 centimeter na CL 6 centimeter.
நம்ம கிட்ட மொத்தமா பிசி கேட்டிருக்காங்க, டோட்டலி பிசி கேட்டிருக்காங்க. பிசின்னா என்னது? பியிலிருந்து எல் வரைக்கும் போகுது, திருப்பி எல்ல இருந்து சி வரைக்கும் போகுது. பிஎல்லோட சென்டிமீட்டர் வந்துட்டு இட் இஸ் 4. So 4 plus 6 which is 10 centimeter. This is your answer. Any doubt? இதுல ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா? சி கேட்டகரிஸா பிரிச்சுக்கு தெரியணும், அவ்வளவுதான். ஸோ இதெல்லாமே ஒரு சிம்பிள் கான்செப்ட்ஸ். இதுல எப்படி ஓனா கேட்டாலும் நம்மளுக்கு எழுத தெரியும்ல, நோ வரிஸ்னா. இப்போ கிளாஸ் கவனிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஓனா கேட்டாலும் போட தெரியணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கல்ல? Good, Rapa. Okay. If the radius of the final answer is 10 centimeter. Yeah. If the radius of the two concentric circles. What is concentric circles? Concentric circles ஓட அர்த்தம் என்ன அப்படின்னா, ரெண்டு சர்க்கிள்ஸ்க்கும் சேம் சென்டர் ஆனா டிஃப்ரெண்ட் ரேடியஸ். ஓகேங்களா? சேம் சென்டர் இருந்தா அதுக்கு பேரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். சென்டர் ரெண்டு பேத்துக்கும் ஒன்னு, பட் ரேடியஸ் ரெண்டு பேத்துக்கும் வேற வேற. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4 சென்டிமீட்டர், செகண்ட் ஒன் வந்து 5 சென்டிமீட்டர். ஓகே, தென் ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி கார்டு. ஒரு சர்க்கிளுக்கு கார்டு மாதிரி தெரியணும், இன்னொரு சர்க்கிளுக்கு அவங்க டான்ஜென்டா தெரியணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டு அப்படிங்கிறது சர்க்கிளுக்குள்ள போட வேண்டிய விஷயம், டான்ஜென்ட் அப்படிங்கிறது சர்க்கிளுக்கு வெளியே போட வேண்டிய விஷயம். அப்ப அந்த கார்டு சின்ன சர்க்கிளுக்கு போடணுமா பெரிய சர்க்கிளுக்கு போடணுமா நீங்க டிசைட் பண்ணுங்க. இப்போ ஒரே ஒரு லைன் தான், ஆனா அந்த ஒரு லைன் ஒரு சர்க்கிளுக்கு பார்க்கும்போது கார்டு மாதிரி தெரியணும், இன்னொரு சர்க்கிளுக்கு அது டான்ஜென்டா தெரியணும். நம்மளோட பார்வைகள் வேற மாதிரி ஆகும். அப்போ அந்த லைனை நான் எங்க போடணும்? எஸ்டா பசங்களா? ஒரு லைன். அப்போ அதில் நான் என்ன சின்ன சர்க்கிளுக்கு போடணுமா? நோ, அந்த லைனை நான் பெரிய சர்க்கிள்ல தான் டிரா பண்ணணும். எஸ், ஸ்மால் ஒன்னுக்கு அவங்க டான்ஜென்டா இருப்பாங்க, பிக் சர்க்கிளுக்கு அவங்க கார்டா இருப்பாங்க. அவ்வளவுதான். குட்ரா பசங்களா? ஸோ ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி கார்டு. இப்போ இதோட கார்டனோட லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பிக்யூனா பிக்யூ நான் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவாடா பசங்களா? எஸ், ஃபைன். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? டான்ஜென்ட்னா சர்க்கிளுக்கு வெளியே, ஆமா டான்ஜென்ட்னா சர்க்கிளுக்கு வெளியே, கார்டுனா உள்ள, அவ்வளவுதான். குட். ஸோ இது நம்மளுக்கு 4 சென்டிமீட்டர். டான்ஜென்ட்டும் ரேடியஸும் கரெக்டா 90 டிகிரில மீட் பண்ணுவாங்க. ஆமா ரைட், இட் வில் மீட் அட் 90 டிகிரி. ஒத்துக்கிறீங்களா? ஸோ அப்போ இவங்களோட இது எவ்வளோடா பசங்களா? இது உங்களுக்கு தெரியுமா? ஓபி. ஓபியோட லென்த் உங்களுக்கு தெரிய வருமா? டு யூ நோ வாட் இஸ் ஓபி? ஓபியோட லென்த் உங்களுக்கு தெரியும்னா புட் எஸ், ஆர் அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். தெரியுமா? இட் ஸ்டார்ட்ஸ் அட் 5 o'clock பசங்களா. எனிவன் ஓபி தெரியாதா? ஐயோ டே பசங்களா, ஓங்கிறது யாரு? சென்டர். ஓகே, பிங்கிறது யாரு? இட் இஸ் தி பாயிண்ட் ஆன் தி பிக் சர்க்கிள். ஸோ சென்டருக்கும் சர்க்கிளுக்கு மேல இருக்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வேற யாரும் கிடையாது, ரேடியஸ். ஓகே, வேற யாரும் இல்ல, அது ரேடியஸ். ஸோ இது வந்து பெரிய சர்க்கிள் மேல இருக்கு, அப்போ இது பெரிய ரேடியஸ். பெரிய ரேடியஸ்னா என்னது? 5 சென்டிமீட்டர். ஸோ தட் இஸ் 5. இது 5, இது 4னா இது என்னது? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் பித்தாகரஸ் தியரம்டாப்பா? It will complete at 7 o'clock. 7 o'clock இது வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். யாடா பசங்களா? ஸோ ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஆர் ஸ்கொயர் பிளஸ் பிஆர் ஸ்கொயர். ஸோ ஓபி ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர்னா 25, ஓஆர் வந்து 4 ஸ்கொயர் விச் இஸ் 16 பிளஸ் பிஆர் ஸ்கொயர். ஸோ 16 இங்கே வந்துடும். 25 minus 16 is equal to பிஆர் ஸ்கொயர். 25ல 16 போச்சுன்னா 9. ஸோ அப்போ பிஆர் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கடையை சாத்திட்டு போகலான்னு போகக்கூடாது. நல்லா உட்காந்து கொஸ்டினை ரீட் பண்ணணும். நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது ஃபுல் கார்டோட லென்த். அந்த கார்டில் பாதி வரைக்கும் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ மீதி பாதியும் 3ஆக தான் இருக்கும். ஸோ இப்போ டோட்டல் லென்த் எவ்வளோ? ஸோ லென்த் ஆஃப் தி டோட்டல் கார்டு 3 plus 3 சென்டிமீட்டர் which is 6 சென்டிமீட்டர். ஸோ கார்டோட லென்த் என்னடா பசங்களா? இட் இஸ் 6 சென்டிமீட்டர். சரிங்களா?
root 9. Root 9 which is root 9 எதுக்கு வரப்போகுது? root 9 it is 3 இல்ல. length எப்பயுமே positive, so plus or minus நம்ம போட வேண்டாம். ஓகேடா பசங்க. ஸோ நெக்ஸ்ட் சொல்லட்டா? எஸ், நெக்ஸ்ட் இந்த தியரம் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லட்டா? இது வரைக்கும் நீங்க படிச்சது சர்க்கிளுக்கான விஷயம். சீவேஸ் தியரம், மிலானஸ் தியரம்லாம் ட்ரையாங்கிளுக்கான தியரம்ஸ். ஓகே, ஸோ இந்த என்னன்னா சிவிஎன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிவிஎன்னா என்னன்னு தெரியணும். சிவிஎன்ங்கிறது லைன் செக்மெண்ட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அது பெரிய கதைலாம் கிடையாது. சிவிஎன்ங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட். ஒரு வர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு போற எந்த ஒரு லைனா இருந்தாலும் சரி, அது ஒரு ஆல்டிடியூட் லைனா இருக்கலாம், அது ஒரு மீடியன் லைனா இருக்கலாம், ஈவன் அவங்க என்னடாப்பா அஃப்கோர்ஸ் யாரா பசங்களா 7க்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், பிகாஸ் ஐ ஆல்சோ ஹேவ் தி மிடில் கிளாஸ். யா, ஸோ மீடியன்ஸா இருக்கலாம், ஈவன் ஆங்கிள் பைசெக்டரா கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். யார் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே கான்கரண்ட் லைன்ஸா இருக்காங்க. ஓகே, அவங்க எல்லாருமே என்ன லைன்ஸா இருக்காங்க? கான்கரண்ட் லைன்ஸ். வாட் இஸ் கான்கரண்ட் லைன்ஸ்? யாருக்காவது கான்கரண்ட் லைன்ஸ்னா என்னன்னு தெரியுமாடாப்பா? கான்கரண்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த லைன்ஸ் எல்லாமே ஒரே பாயிண்ட் வழியா போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கான்கரண்ட் லைன்ஸ். இது என்ன லைன்னு கூட நான் மென்ஷன் பண்ண விரும்பல. இட் இஸ் சம் லைன். ஓகே, பட் தீஸ் ஹாவ் அ காமன் பாயிண்ட். தே ஹாவ் அ காமன் பாயிண்ட். அதனால இவங்களை கான்கரண்ட் லைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எந்த லைன்ஸுக்கெல்லாம் காமன் பாயிண்ட் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கான்கரண்ட் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிவிஎன்ஸ் எல்லாமே கான்கரண்டா இருக்கும் எப்போ இந்த தியரம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா. ஓகே, ஸோ வாட் இஸ் த தியரம்? பிடி ஏடி பிஇ சிஎஃப். ஓகேங்களா? இவங்களுக்கு எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகே, யா, ஸோ பிடி டிவைடட் பை டிசி, பிடி டிவைடட் பை டிசி இன்டூ அப்படியே இங்க சர்க்கிள் ரொட்டேஷன் சிஇஏ, சிஇஏ. நெக்ஸ்ட் ஏஎஃப்எஃப்பி, which is equal to 1. அவ்வளவுதான். இது சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் இது ஒரு கான்கரண்ட் லைன்ஸா வரும் அப்படிங்கிறது ப்ரூஃப். சரிங்களா? ஒருவேளை கான்கரண்ட் லைன்ஸ் இல்லைன்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. இது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது கான்கரண்ட் லைன்ஸாவும் இருக்காது. அவங்க எல்லாருமே ஒரே பாயிண்ட் வழியா போக முடியவே முடியாது. சரியாடாப்பா? ஓகேங்களா? இதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் மேம். இந்த டைரக்ஷன்ல தான் எடுத்துக்கணுமா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் எடுத்துக்கணுமா? நோ நீட். நீங்க எந்த டைரக்ஷன்ல எடுத்தாலும் சரி அதோட ரேஷியோ 1 தான் வரணும். ஏஇ பை இசின்னு இருக்கலாம், சிடி பை டிசி டிபியூன்னு இருக்கலாம், பிஎஃப் பை எஃப்ஏன்னு இருக்கலாம். ஓகே, வாட் எவர் தி ரேஷியோ அதோட வேல்யூ 1 இருக்கும். பட் டேக் இட் இன் அ வெரி சேம் டைரக்ஷன். அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிடா பசங்களா? ஓகே, சரி டன். இப்போ மெலானஸ் தியரம்ங்கிறது என்னன்னா, ட்ரையாங்கிள் இருக்கிற ஒவ்வொரு சைட்ஸோட லைனை எல்லாத்தையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். எக்ஸ்டெண்ட் ட்ரையாங்கிளை விட்டு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி பண்றேன். அப்படி நீட்டிட்டு இருக்க எல்லா லைன்ஸும் ஒரு இடத்துல பார்க்கும் போது ஒரே லைன் மேல இருக்க மாதிரி வருவாங்க. தே வில் பி கொலீனியர். கொலீனியர்னா என்னது? எல்லாரும் ஒரே லைன்ல ஃபால் ஆகிற மாதிரி தெரிவாங்க. அப்படி தெரியணும் அப்படின்னா இந்த ரேஷியோஸை அவங்க which is like இந்த ரேஷியோஸ் அவங்க ப்ரூஃப் பண்ணிருக்கணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கா? 2 கிளாஸ் உங்களுக்கு வரும்டா பசங்கள. கொலீனியர்னா 0வா? கொலீனியர்னா ஒரே லைன் மேல இருக்கிற பாயிண்ட்ஸுக்கு பேரு கொலீனியர்ஸ். ஒரே லைன் மேல அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரேஷியோஸ் வந்து -1 இருக்கும். டன் எவ்ரிவன்? ஸோ கேன் வி கோ டு தி சம்ஸ்? சம் ஸ்டார்ட் பண்ணலாமா?
அவ்வளோதான். இன்னும் 3 sums எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சிடும். ஒன்லி எக்ஸசைஸ் சம்ஸ் வில் பி தேர். நம்ம வந்து 7 o'clock நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகே, ஷோ தட் தி ட்ராங்கிள் யூ வில் பி செக்டு. ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு ஷெட்யூல் போடும் போதே எனக்கு சொல்லி தான்டா போட்டாங்க பசங்களா, யூ வில் பி ஹேவிங் 2 classes அப்படின்னு சொல்லி தான் போட்டாங்க. மேபி வந்து இப்போது மேம் எல்லாம் வந்து யூ நோ தட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே டெஸ்ட் சீரீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல இருக்கும்ல. ஸோ அதனால அது ப்ரிப்பரேஷன் November 5 வரைக்கும் ப்ரிப்பரேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் 1 classes இருக்கலாம். மேபி அதுக்கப்புறம் சேஞ்சஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ எவ்ரி மேம் வாஸ் பிஸி. ஸோ கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு, டெஸ்ட் சீரீஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே ஹெட்டிக்காக இருக்குல்ல. ஸோ அதனால மினிமைஸ் லைக் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் வச்சிருக்கலாம் இந்த மந்த். ஓகேவாடாப்பா? ஸோ கேன் வி ஸ்டார்ட் தி சம்? இப்போ நான் காட்டுறதில்ல, இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க். ஒய் மீடியன்ஸ் ஆர் கான்கரண்ட்? எல்லாம் ட்ராங்கிளுக்கு எஸ். ஏன் வந்து மீடியன்ஸ் எப்பயுமே கான்கரண்டா இருக்காங்க? மீடியன்ஸ்னா உங்களுக்கு தெரியல, வாட் இஸ் மீடியன்ஸ்? மீடியன்ஸ் அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ற லைன் செக்மெண்ட். ஓகே, யாடாப்பா? ஓ ஃபைன்டாப்பா. ஐ ஹாவ் அ ட்ரையாங்கிள். சரிங்களா? இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் கொடுத்துக்கலாமா? ஏபிசி. ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிளில் நான் மீடியன்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஏ அண்ட் டி, பிஎன்இ, சிஎன்எஃப். ஓகேங்களா? இவங்களாம் கான்கரண்டா? பார்த்தாலே தெரியுது. எஸ், இவங்க எல்லாருமே கான்கரண்ட் தான். ஆனால் நம்ம அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்லணும்? அந்த ரேஷியோ 1ன்னு கொண்டு வரணும். அந்த ரேஷியோ 1ன்னு கொண்டு வந்துட்டிங்கன்னா தே ஆர் கான்கரண்ட் அப்படின்னு ப்ரூஃபை முடிச்சிடலாம். பை என்ன தியரம்? அது எந்த தியரம் வச்சு அப்படி சொல்வீங்க? பை சீவேஸ் தியரம் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்கிறோம். சரியாடாப்பா? ஓகே, சரி ஃபைன். இப்போ நம்மள அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னது? BD by DC. கரெக்டா? BD by DC வேணும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? D is the midpoint. என்னடா பசங்களா அர்த்தம்? D is the midpoint of BC. மிட் பாயிண்ட்னா என்னது? மைய புள்ளி சரி சமமா பிரிக்குது. அவங்களோட லென்த் டெஃபினெட்லி ஈக்குவலா தான் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? டி இஸ் தி மிட் பாயிண்ட் அப்படின்னா இதோட லென்த்தும் கரெக்டா ஈக்குவலா தான் அது டிவைட் பண்ணும். அதனால தான் அதுக்கு பேரு மிட் பாயிண்ட். அப்போ பிடி எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா பிடியும் டிசியும் ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, E is the midpoint. ஏன் மிட் பாயிண்ட் யூஸ் பண்றேன்? மீடியன்ஸ் அப்படின்னாலே மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்றவங்க தான். ஸோ அப்போ இந்த DEF எல்லாருமே மிட் பாயிண்ட்ஸ் தான். ஓகே, அதனால தான் மிட் பாயிண்ட்டை உள்ள கொண்டு வந்திருக்கேன். மெனி பாயிண்ட் ஆர் 1 or 2 பாயிண்ட்ஸ். ஒரு லைன் மேல எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையும் கொலீனியர்னு சொல்லுவாங்க. சரியாடா? அப்போ மோர் தென் 1 பாயிண்ட்ஸ் இருந்தால் அவங்கள கொலீனியர்னு சொல்லுவாங்க. ஸோ E is the midpoint of AC. அப்போ ஏஇயோட லென்த்தும் இசியோட லென்த்தும் ஒன்று தான். ஓகே, அண்ட் எஃப் இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஹோம். எஃப் இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஏபிக்கான மிட் பாயிண்ட் விச் மீன்ஸ் ஏஎஃப் ஓட வேல்யூ எஃபியோட வேல்யூக்கு ஈக்குவல். ஸோ ஃபைன். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு? இவன் டிவைடட் பை இவன், BD divided by DC into CF divided by CE divided by EA into AF divided by FB. இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம்டா பசங்களா? சரி, இவங்க ரெண்டு பேர்த்தோட லென்த் ஈக்குவல் தானே. அப்போ ஈக்குவல்னா இதோட ரேஷியோ என்னது? 1. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். ஸோ BD by BD, CE by CE, AF by AF ஈக்குவல் தான். ஸோ அதே மாதிரி போட்டுக்கலாம். பிடி கேன்சல், இ கேன்சல், இது எல்லாத்தோட ரேஷியோ 1ன்னு வந்துச்சு. இவங்களோட ரேஷியோ ஈக்குவல் டு 1னா பை வாட் தியரம்? சீவேஸ் தியரம். பை சீவேஸ் தியரம் தே ஆர் கான்கரண்ட். கிளியரா எவ்ரிவன்? ஸோ இப்போ அந்த தியரம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இதை அப்ளை பண்ண முடியும். வித்தவுட் தியரம் 4th சாப்டர்ல எதுவுமே பண்ண முடியாது பசங்களா. ஸோ ஏதாவது ஒரு சம்ல ஒரு தியரம் வச்சு அப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நீங்க சால்வ் பண்ண முடியும். டன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, the point DEF lies on I draw a triangle
ஏபிசி. சரிங்களா? பிசி மேல டி டி இருக்கு. ஓகே, பிசி மேல டி இருக்கு. நெக்ஸ்ட் சிஏ மேல இ இருக்கு. அண்ட் ஏபி மேல ஐ ஹாவ் எஃப். Of course, represent formula sheet for every chapter I will provide. For second midterm நான் நிச்சயமா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஓகேங்களா? அண்ட் ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா? ஏபியோட லென்த் என்னது? ஏபியோட லென்த் டோட்டலா 13 அண்ட் ஏசியோட லென்த் டோட்டலா 14, பிசியோட டோட்டல் லென்த் 15. ஓகே, ஏஎஃப் பை எஃப்பி கொடுத்துட்டாங்க. ஏஎஃப் பை எஃப்பி வந்து 2/5, CE by EA வந்து 5/8. Find BD and DC. So BD and DC நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, மெலாலஸ் தியரம் புரியலையா? ஹார்டா பசங்களா, இப்போ கூட உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கு. ஸோ மெலாலஸ் தியரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் சம் அதை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிடாப்பா. ரைட்டா பசங்களா? ஸோ இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். Okay, so this is x and this is y. If I take it that, so by Cev's theorem, என்ன சொல்லலாம்? BD by DC into CE by EA into AF by FB. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா என்னது? 1க்கு ஈக்குவல். கரெக்ட்டுங்களா? ஸோ BD by DC எனக்கு தெரியாது. ஸோ x by y into what is CE by EA. CE by EA ஓட வேல்யூ வந்து 5/8 into 2/5 which is equal to 1. 5 cancel, இவங்களை cancel பண்ணிங்கன்னா 4. So x by y is equal to 4. So அப்போ x ஓட வேல்யூ என்னது? 4y. So y என்ன இருந்தாலும் சரி x அதை விட 4 மடங்கு பெருசா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்போ இவங்களை சால்வ் பண்ணணும்னா எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் எக்ஸ் ஒய்ல வேணும். ஓகே, வி வாண்ட் 2 வேரியபிள்ஸுக்கு ஆன்சர் வேணும்னா நம்மளுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் வேணும். யாடா பசங்களா, நான் குடிக்கிறேன், டோன்ட் வரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுறதோட ஆன்சர் எனக்கு தெரியும், which is 15. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15. இது இன்னொரு ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய்ல. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4y, யூஸ் இட் ஹியர். ஸோ 4y plus y is equal to 15. 5y is equal to 15. So y is equal to 3. 15/5 which is 3. y ஓட வேல்யூ 3. y 3னா x என்னது? which is 12. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பிடியோட ஆன்சர் வந்து 12 சென்டிமீட்டர் அண்ட் சியோட ஆன்சர் டிசியோட ஆன்சர் வந்துட்டு 3 சென்டிமீட்டர். கிளியராடாப்பா? ஓகே, இது நான் டயக்ராம் போட மறந்துட்டேன்னா ஃபைன். So see this, in a garden containing several trees. ஒரு garden இருக்கு, அதுல நிறைய trees இருக்கு. 3 particular trees PQR are located in the following ways. அவங்கள அந்த மாதிரி லொகேட் பண்றாங்க. PB is equal to 2 cm, CQ is equal to 3 cm and RE is equal to 10 cm. PC is equal to 6 cm, Q is equal to 5 cm, RB is equal to 2 cm, where ABC are the points such that P lies on BC, Q lies on AC and R lies on AB. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Check whether the triangles are lie in the straight line. ஸ்ட்ரெயிட் லைன் மேலே தான் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஸ்ட்ரெயிட் லைன் மேலே தான் இருக்காங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி தே ஆர் டாக்கிங் அபவுட் அ ட்ரையாங்கிள். அப்போ அந்த ட்ரையாங்கிளோட பேர் வந்து ஏபிசி. ஏபிசி. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? பிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற சைடு மேலே இருக்கு. ஓகே, பிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற சைடு மேலே இருக்கு. 9th வீடியோ போடுங்க மேம். யாரா பசங்களா, நேற்று கூட நான் 9th லைவ் தானே வந்தேன். ஸோ ஏபி
Pன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. PBயோட சென்டிமீட்டர் 2 and APயோட சென்டிமீட்டர். AP கொடுத்துருக்காங்களா? Whether AP is given. PB, CQ. So, Q is on the side AC. ACயோட சைடில் தான் Q இருக்காங்க. R is on the side AB. சாரிடா பசங்களா. AB. P வந்து இங்க இருக்கும். Right? So, it is 2 centimeter and 6 centimeter. And we have okay, next பாருங்க. RA is equal to 10 meter. Okay, with pose. PC is equal to 6 meter. நான் போட்டுட்டேன். QA is equal to 5 centimeter. Q க்கு A க்கு 5 meter இருக்கு. RB is equal to 2 meter. யாரா பசங்களா? ஸோ உங்களோட P பாயிண்ட் வந்து தள்ளி இருக்குடா பசங்களா. ஸோ இட் இஸ் ஆன் தி எக்ஸ்டெண்டட் லைன். அப்போ தான் கரெக்டாக வரும். ஏன்னா ஆருக்கும் ஏக்கும் நடுவில் 10 மீட்டர் கேப் இருக்கு. ஆனால் ஆருக்கும் பிக்கும் நடுவில் 2 மீட்டர் தான் கேப் இருக்கு. விச் மீன்ஸ் உங்களோட ஆர் பாயிண்ட் இங்கே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? இவங்க 3 பேரும் ஒரே லைன் மேலே தான் வராங்களா? ஓகே, இவங்க 3 பேரும் ஒரே லைன் மேலே தான் வராங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி சொல்லணும். ஸோ தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் திஸ் ஒன்றா பசங்களா? இது வந்து மெலானஸ் தியரம். ஸோ இந்த மெலானஸ் தியரம் படி ஃபர்ஸ்ட் என்னன்னா PB by PC. ஓகேங்களா? ஒவ்வொரு லென்த்தாக போகணும். PB by PC இன்டூ சிவிஎஸ் தியரம் மாதிரி அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது? CQ by QA. CQ by QA into tomorrow we have live da pasangla. Tomorrow we have live. அதுக்கப்புறம் என்னது? RB by RA by RB which is equal to -1 வரணும். மெலானஸ் தியரம்னா -1, சிவிஎஸ் தியரம்னா +1. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்க. -1 வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். நாமளே போட்டுறக்கூடாது. we have to check it. ஸோ பிபியோட சென்டிமீட்டர் என்னது? 2/6 இன்டூ நெக்ஸ்ட் இதோட வேல்யூ என்னடாப்பா? QC வந்து 3/5 இன்டூ 10/2. ஸோ இவங்களும் கேன்சல். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2, 5 கேன்சல் which is 1. யாரா பசங்களாம் which is 1. ஸோ 1 வந்தாலும் சரி -1 வந்தாலும் சரி they are equal. ஸோ they are straight in the straight line. அவங்க எல்லாருமே அப்போ ஒரே லைன் மேலே தான் இருக்கு. மேம் எப்படி -1 வரும்? திஸ் இஸ் மை பிக்கஸ்ட் டவுட். எப்படி -1 வரும்ன்றீங்களா? அந்த மைனஸ் வந்து டைரக்ஷனை வந்து டினோட் பண்ணுண்டாப்பா. யா செகண்ட் ஷூ. ஸோ தட் மைனஸ் இண்டிகேட்ஸ் தி டைரக்ஷன். For example, ஸோ முத்துக்குமரன் 9th நான் நேற்றுலாம் லைவ் போனடா பசங்களா. 9th ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஓகே, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரைட் ஃபைன். யா சஹின் ஷூ. ஸோ -1 எப்படி வருங்கிறது ப்ரூஃபில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெலானஸ் தியரம் ப்ரூஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் டைரக்ஷன் மாறிச்சுன்னா மைனஸ் போடணும். இதை வெக்டர் ஆல்ஜிப்ரான்னு சொல்லிட்டு 11th படிப்பீங்க. அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில் தான் சொல்லுவேன். சரிங்களா? எப்பயுமே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? பிபி, பிசி, CQ, QA, AR எப்படி படிச்சிருக்கோம்? AR, RB. ஏலேருந்து தான் ஆருக்கு போகணும், ஆர்லேருந்து தான் பிக்கு போகணும். கரெக்டா? இதுதான் நம்மளோட டைரக்ஷன். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், they have given this RA.
A to R கொடுக்கல, R to A கொடுத்துருக்காங்க. ஸோ R to Aனா டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்க யூ கேன் ஃபீல் திஸ். இப்படி போய்கிட்டு இருந்த ட்ரையாங்கிள் நீங்க கரெக்டா இப்படிதான் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. am I right? சடனா இது இப்படி மாறிடுது. இது மட்டும் சடனா சேஞ்ச் ஓவர் ஆயிருது. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் ஆகும் போது உங்களுக்கு +1 ஆன்சரா வரும். இல்ல டைரக்ஷன் கரெக்டா தான் இருக்கு, RA இப்படிதான் சொல்றாங்க அப்படின்னா -1 ஆன்சரா வரும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் டாப்பா. -1க்கும் +1க்கும் இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மெலானஸ் தியரம்ல -1 எப்படி வருதுன்ற ப்ரூஃபை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யாடா பசங்களா, I will really upload it. One sec. நான் டெஃபினட்டா அப்லோட் பண்ண வேண்டாம் பசங்களா. ப்ளஸ் ஜஸ்ட் கிவ் மீ 2 days டைம். ஓகேங்களா? உங்களோட ஆனுவல் டே ப்ரிப்பரேஷனுக்கு 2 days டைம். நீங்க 11th கேட்கலாம். பட் மெலானஸ் தியரம் நான் இப்பவே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ கேன் வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன்? ஸோ ஒன்லி எக்ஸசைஸ் சம் இஸ் பெண்டிங். ஸோ ஷல் வி ஸ்டார்ட் பசங்களா? ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நீங்க படிச்ச கான்செப்டை தான் நீங்க இங்க அப்ளை பண்ண போறீங்க. நத்திங் எல்ஸ். ஓகே? ஸோ த லென்த் ஆஃப் தி டான்ஜென்ட் டு அ சர்க்கிள். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வரைஞ்சுக்கணும்? சர்க்கிள் வரைஞ்சுக்கணும். சர்க்கிள் ஃப்ரம் அ பாயிண்ட். Pன்னு ஒரு பாயிண்ட்ல இருந்து எனக்கு சர்க்கிளுக்கு ஒரு டான்ஜென்ட் வருது. ஓகே? இதோட லென்த் என்னன்னு क्वेश्चन பண்றாங்க. which is 25 cm away from the center. சென்டருக்கும் இந்த இதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்றாங்க? 25 cm டிஸ்டன்ஸ் இருக்காமா. சரிங்களா? from the center is 24 cm. so the length of the tangent is 24. ஓகே வாடாப்பா? ஸோ நிச்சயமா கொடுப்பேன்டாப்பா. நான் மறந்து போக மாட்டேன். டெஃபினெட்லி உங்களுக்கு மண்டே வந்து அந்த வீடியோ போகும். ஓகே? ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளான் வீடியோ. சரிங்களா? ஸோ ப்ரீ ஆனுவலுக்காக நான் போடுறேன். that which is 24 cm. ஸோ நெக்ஸ்ட் என்னடாப்பா? வாட் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள்? அப்போ ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் என்ன क्वेश्चन பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் this will form a Pythagoras theorem. இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? this will form a Pythagoras theorem. so this O and this is some R. ஓகேங்களா? ஸோ OR ஸ்கொயர் பண்ணிட்டு RP ஸ்கொயர் பண்ணா யாருக்கு ஈக்குவல்? OP ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ விச் மீன்ஸ் OR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் பண்ணா 625 மைனஸ் 24 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஐ ஹோப் 24னா 576. So what is the difference between them? So 5ல 9 போச்சுன்னா it is 9 and 61ல 57 போச்சுன்னா 4. 49. So what is your OR? Your OR is equal to 7 centimeter. Any doubt பசங்களா? So the radius of the circle is 7 centimeter. ஏதாவது டவுட் இருக்கா? Shall we move on? முன்னாடி போட்டடா பசங்களா? Okay. So see this one. We have a triangle LMN. It's a right angled triangle. இது ஒரு right angle triangle. இந்த right angle triangle 90 degree வந்து Lல ஃபார்ம் ஆகுது. Lல நமக்கு 90 degree ஃபார்ம் ஆகுது. A circle is inscribed. Circle inscribedனா என்ன சொன்னேன்? Circle உள்ள மாட்டிக்கிச்சு. Inscribedனா உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகே, கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சா? யானா பசங்களா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி சைட்ஸ் கண்டைனிங் தி ரைட் ஆங்கிள் ஆர். ரைட் ஆங்கிள் வச்சிருக்க சைட்ஸோட லென்த். ரைட் ஆங்கிள் வச்சிருக்க சைடு என்னது? ஒன்று இது ஒன்று இது. ஓகேங்களா? ஸோ டேக் இட் 1 is 6 and other one is 8. ஒன்று 6ன்னு ஒன்று 8 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க.
ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். நம்மளுக்கு தேவை என்னது? ஐ நீட் அ ரேடியஸ். எங்கெல்லாம் மீட் பண்ணுதுன்னு பாருங்க. தமிழ் லைவ் எப்போ? எனக்கு தெரியலடா பசங்களா தமிழ் லைவ் எப்போன்னு. எஸ் அஃப்கோர்ஸ் ஞாபகம் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட் இருக்கு. நீங்க 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். யூ கேன் டெஃபினெட்லி சி திஸ் ரைட். இதோட லென்த்தும் ஈக்குவல், ஆர் இதோட லென்த்தும் ஈக்குவல். கரெக்டாப்பா? ஸோ நீங்க எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த சர்க்கிளுக்கு எத்தனை டான்ஜென்ட்ஸ் இருக்கு டக்குன்னு யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த சம்ம ஆல்ரெடி நம்ம போட்ட சம்மோட அதே ரெப்ளிகேட் தான். பட் ஹூஸ் வின்னிங் ஃபர்ஸ்ட்னு பார்க்கலாம். சர்க்கிள்குள்ள மாட்டிக்கிச்சுல? ஆமா, சர்க்கிள்குள்ள மாட்டிக்கிச்சு. டெய்லி டார்கெட் வரலையா? இல்லடா பசங்களா, இட் இஸ் ஆல்ரெடி போஸ்டட். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் ஆஷா மேம் கிட்ட சொல்லிடுறேன். எஸ் எவ்ரிவன், உங்ககிட்ட எத்தனை லைக் ஹவு மெனி ரைட் ஆங்கிள்ஸ் யூ ஹேவ்? ஆர் எத்தனை டான்ஜென்ட்ஸ் இருக்கு? டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்கன்னு பார்த்து எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்களா பசங்களா? ஹவு மெனி டான்ஜென்ட்ரா பசங்களா? இப்ப இந்த சர்க்கிளுக்கு எவ்வளவு டான்ஜென்ட்ஸ் இருக்கு? சிக்ஸ். எஸ், ஆப்வியஸ்லி 6 இருக்கு. சரிங்களா? we have 6. ஓகே, எஸ். உங்க கண்ணுக்கு தெரியலடா பசங்களா, இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்கொயர். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணுது ரைட். இது ஒரு ஸ்கொயர். இது ஆர்னா இதுவும் ஆர் தான். கரெக்டுங்களா? விச் மீன்ஸ் இது ஆர்னா திஸ் இஸ் ஆல்சோ ஆர். ஸ்கொயர்னா எல்லாமே ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் ஆர், திஸ் இஸ் ஆர். ஓகே ஃபைன். நம்ம கிட்ட 3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த 3 பாயிண்ட்ஸை நீங்க பிளாட் கூட பண்ணிக்கலாம். என்ன பிளாட் பண்ணலாம்? PQR பிளாட் பண்ணிக்கலாமா? இப்போ இதுல இருந்து சொல்லுங்க, என்கிட்ட எத்தனை டான்ஜென்ட்ஸ் இருக்குன்னா LQன்னு ஒரு டான்ஜென்ட் இருக்கு அண்ட் LRன்னு ஒரு டான்ஜென்ட் இருக்கு. 2 பேரும் ஈக்குவல். நெக்ஸ்ட் NRன்னு ஒரு டான்ஜென்ட் இருக்கு, NPன்னு ஒரு டான்ஜென்ட் இருக்கு. 2 பேரும் ஈக்குவல். நெக்ஸ்ட் MQன்னு ஒரு டான்ஜென்ட் இருக்கு, MPன்னு ஒரு டான்ஜென்ட் இருக்கு. 2 பேரும் ஈக்குவல்ஸ். டன் பசங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ மொத்த லென்த் தெரியும் LMஓட மொத்த லைக். ஆனால் இப்போ MNஓட லென்த் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. வாட் இஸ் MNஓட லென்த் சொல்லுங்க. டோட்டலி இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிக்கோங்க. LM ஸ்கொயர் பண்ணிட்டு LN ஸ்கொயர் பண்ணா NM ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ 6 ஸ்கொயர் பண்ணா 36 + 64 which is equal to NM ஸ்கொயர் which is 100. ஸோ NM ஓட வேல்யூ என்னது? 10 சென்டிமீட்டர். ஸோ ட்ரையாங்கிளோட 3 சென்டிமீட்டர்ஸும் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இதை நம்ம ஆர்ன்னு எடுத்துக்கிட்டோம், இதுவும் ஆர்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ NRோட வேல்யூ என்னது? ஸோ NRோட வேல்யூ என்னவா இருக்கும்? 6 - R. 6ல R போக மீதி எவ்வளோ இருக்கும் அதுதான். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வாட் இஸ் MQவோட வேல்யூ? MQவோட வேல்யூ என்னது? டோட்டலி 8. 8ல R போக மீதி எவ்வளோ இருக்குமோ அதுதான். ஸோ 8 - R. சரிங்களா? டன். ஸோ இப்போ வாட்டரா பசங்களா, இப்போ இவங்க 2 பேர்த்தையும் நீங்க இன்டர்செக்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ NR எவ்வளவோ அதே தான் NPU. NRும் NPU ஈக்குவல்.
அதே மாதிரி mq எவ்வளவோ அதே மாதிரி தான் mpயோட வேல்யூ. which means இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா என்னது np plus pm. nல இருந்து p வரைக்கும் வந்துட்டு p ல இருந்து திருப்பி m வரைக்கும் போகணும். அவங்களோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது 10 இல்லையாடாப்பா 10 தானே. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 6 மைனஸ் ஆரையும் 8 மைனஸ் ஆரையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 10 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ 6 plus 8 it is 14. So 14 minus 2r is equal to 10. So இங்க இருக்க minus r இந்த சைடு வந்தா plus r, இங்க இருக்க 10 இந்த சைடு வந்தா minus. So 14 minus 10 is equal to 2r. So 4 is equal to 2r. So r ஓட வேல்யூ என்னது 2 centimeter. So உங்களோட radius ஓட வேல்யூ என்னடா பசங்களா it is 2. கிளியரா புரிஞ்சுதா. ஸோ டயக்ராம் போட்டாதான் நம்மளுக்கு என்னன்னே தெரிய வரும்டா பசங்களா. வித்தவுட் டயக்ராம் நம்மளுக்கு அங்கே ஸ்கொயர் வருது நம்மளுக்கு தெரியாம போயிடும். ஸோ டயக்ராம் போடாம போட்டிங்கன்னா அங்கே ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுதுன்றதே நம்மளுக்கு தெரியலல்ல. ஸோ ஆர் 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 ஆர்ன்னு நம்ம எடுத்துக்கவே முடியாம போயிடும். ஓகே, இப்போ புரிஞ்சுதாடா பசங்களா. யூ கெட் இட் ரைட். நெக்ஸ்ட் ஒன் போலாமா. ஸோ இதுவும் அதே ப்ராசஸ் தான், இதுவும் அதே ப்ராசஸ் தான். மொத்தம் எத்தனை பேர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ ஒரு 2 minutes பிரேக் தான் பசங்களா. ஸோ இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஐ வில் பி பேக். ஓகே.
Hello everyone. Yada pasangla? Can you hear me now? So yada pasangla? Sorry for the late. Yes. Okay. Actually, Naruto உங்களுக்கு என்னடாப்பா ஒரு சம் போட புரியலையா? நான் இப்பதானே இந்த ஐடியாவை பார்க்குறேன். இவ்வளோ நேரம் நீங்க இங்க இல்லவே இல்லையே. அப்படி இப்படி நம்மளுக்கு புரிய வைக்கிறது. Yada pasangla? Okay. So now you can hear me, right? Done. So pasangla? Yes. So இப்போ இந்த சர்க்கிளுக்கு எத்தனை tangents நம்ம பார்க்க முடியுது? இப்போ இந்த சர்க்கிள்ஸ்க்கு நம்மனால we can find it 6 tangents. என்ன tangent? CF. CF ஓட tangent to CE ஓட tangent to equal. And AF ஓட tangent to AD ஓட tangent to equal. And BD ஓட tangent to BE ஓட tangent to equal. Right? இது x, x, z. ஓகேடா பசங்களா. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இன்னும் இங்கே என்னென்ன இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் இசட். எக்ஸையும் இசட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 10 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 10ஐயும் இசட்டையும் ஒய் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 12. ஓகே ஃபைன். யாடா பசங்களா? ஸோ இந்த எலிமினேஷன் மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ திருப்பி வி ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் சம்திங். இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ வந்து 12 மைனஸ் ஒய். எக்ஸோட வேல்யூ என்னது? 12 மைனஸ் ஒய். சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ 12 மைனஸ் ஒய் அப்படின்னா இதுலேருந்து இதோட எக்ஸோட வேல்யூ என்னது? 10 மைனஸ் இசட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னொரு சைட் பார்க்கும்போது 10 மைனஸ் இசட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா? 12 minus y-யும் 10 minus z-ம் அப்போ ஈக்குவலா? நம்ம ரைட்ராப்பா? ஸோ அப்போ என்ன ஆகும்? இவங்க இந்த சைடு வந்துடுவாங்க, இவங்க இந்த சைடு வந்துடுவாங்க. ஸோ z plus y is equal to 2. y minus z is equal to 2. ஓகே வாடாப்பா? ஸோ யூ ஹாவ் y plus z. உங்ககிட்ட y plus z இருக்கு, y minus z இருக்கு. y plus z-ஓட வேல்யூ என்னது? 8. ரெண்டு பேத்தையும் சால்வ் பண்ணுங்க. என்ன பண்ணா கிடைக்கும்? ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கும். ஸோ 2y is equal to 10. ஸோ y is equal to 5. y-ஓட வேல்யூ என்னது? 5. முடிஞ்சிருச்சு. ஓகே, இதே மாதிரி எஸ். ஹாய்டா பசங்களா. ஸோ கேன் all the equations, of course you can add all equations, பட் எல்லா ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன் வராதுல்லடா பசங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி ஈக்குவேட் பண்ணீங்களே அந்த மாதிரி இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து இசட்டோட வேல்யூ என்னது? ஸோ உனக்கு ஒய் கிடைச்சிச்சுனால இசட் கிடைச்சிருக்கணும். இசட் தூக்கி போடுங்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் யுவர் இசட்? ஸோ யுவர் இசட் இஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணால் 10. ஸோ எக்ஸ் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. அவ்வளோதான். ஸோ யுவர் எக்ஸ் வேல்யூ இஸ் 7, y value is 5 and z value is 3. Any doubt ரா பசங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? கண்டுபிடிச்சாச்சு. அவங்க சொன்னதை நீங்க கண்டுபிடிச்சு எழுதுங்க. கரெக்டா நோட் பண்ணி எழுதி காட்டிடுங்க. அவ்வளவுதான். Done? So can we move on? So if PQ is the tangent from a point to a circle, okay? நம்ம கிட்ட ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளுக்கு PQங்கிறது Pல இருந்து Qக்குன்னு ஒரு டான்ஜென்ட் இருக்கு. ஏண்டா பசங்களா? That's it. Okay.
Ha. So PQ. So next என்னடாப்பா QOR. QOR is the radius. QOR. QOR is the diameter, not radius, it is diameter. சரிங்களா? So of the circle such that PO, இதுதான் O, POR, POR. POR is 120 degree. ஓகேங்களா? இது 120 degree. So find OPQ. OPQ என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் a good question ரா பசங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னா, இது ஒரு ட்ராங்கிள். நம்ம கண்ணுக்கு ஒரு ட்ராங்கிள் தெரிஞ்சாலே போதும். ட்ராங்கிள் இருக்கிற 2 பேர்த்து கண்டுபிடிச்சிருங்க. மீதி ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு. அவங்கள நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஹாய் நவீன்குமார். எஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் டயாமீட்டருங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேல என்ன ஆங்கிள் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் தி ஆங்கிள் பிரசன்ட் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேல என்ன ஆங்கிள் இருக்கும்? 180 டிகிரி இருக்குமா? அப்போ 120 இங்க இன்ன இருக்கு. மீதி எவ்வளோடா பசங்களா? மிச்சம் எவ்வளோ? மிச்சம் 60 டிகிரி. எஸ், another is 60 டிகிரி. ஓகே, இப்போ OQங்கிறது ரேடியஸா? OQங்கிறது ரேடியஸா? யூ நோ தட் OQ will bisect PQ. Which is a perpendicular line. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்ன பாயிண்ட். அப்போ இது ஒரு 90 டிகிரி. அப்போ ட்ரையாங்கிள் இருக்கிற 2 ஆங்கிள் எனக்கு தெரியும். இப்போ 3வது ஆங்கிள் உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? உங்களுக்கு என்ன தெரியும்? 90 பிளஸ் 60 பிளஸ் OPQ எல்லாத்தையும் ஆட் பண்ணா 180 டிகிரி. அப்போ OPQோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி. கதம் முடிஞ்சிருச்சு. யாடாப்பா? அவ்வளோதான். எஸ். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஃபைன். ஸோ ஃப்ரம் தி ஃபிகர், நான் அந்த ஃபிகரை போட்டுட்டேன் உங்களுக்கு. radius வந்து 5 centimeter. Your radius is 5 centimeter and T is a point such that OT is equal to 13 centimeter. O க்கு T க்கு மொத்தமா 13 centimeter. And OT intersects the circle. Circle கரெக்டா ஈங்கிற இடத்துல intersect பண்ணுது. So E is a tangent. ABங்கிறது tangent-ஆ இருக்கும். If AB is the tangent to the circle, find the length of A. So இப்போ ABயோட லென்த்தை நாம கண்டுபிடிக்கணும். So that's it ரா பசங்களா. பொறுமையா கண்டுபிடிச்சு சொன்னா போதும். Okay, we have to find the length of AB. ஸோ உங்களுக்கு எத்தனை ட்ராங்கிள் தெரியுதுடா பசங்களா? ஸோ ஏபினா இங்க பாதி கரெக்டா? பாதி பாதியா பிரிச்சுக்கோங்க. யூ வில் ஃபைண்ட் இட். மொத்தமா எத்தனை ட்ராங்கிள் தெரியும்? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ராங்கிள். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். திஸ் இஸ் ஒன் ரைட் ஆங்கிள் ட்ராங்கிள் அண்ட் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ராங்கிள். கரெக்டா? அதுக்கப்புறம் யாரு ரைட் ஆங்கிள் ட்ராங்கிள்? இவங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ராங்கிளா இருப்பாங்க. Four right angle triangle. Yeah. Okay, done. So first right angle triangle வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? So from the first. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரைட் இந்த டயக்ராம் ஒன்று நான் கொஞ்சம் பெருசா போட்டுக்கிறேன். உங்களுக்கு அப்போ கிளாரிட்டி கிடைக்கும்ல. சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் இருந்து டீக்கு ஒரு பாயிண்ட் அண்ட் அகெயின் இதுல இருந்து இங்க ஒரு பாயிண்ட் அண்ட் இதுல இருந்து இங்க ஒரு பாயிண்ட் அண்ட் இங்கிருந்து இங்க ஒன்று ஸோ ஏபி. ஓகேங்களா? ஈங்கிற இடத்துல இட் இஸ் இன்டர்செக்டிங் அண்ட் வி ஹாவ் ஓ. So that's totally 13 degree. Totally 13 centimeter. இது 5 centimeter. நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? PO. POங்கிறது ரேடியஸ் தானே. அப்போ OEயும் ரேடியஸ் தானே. அப்போ இது 5 சென்டிமீட்டர்னா
இதுவும் 5 சென்டிமீட்டர் தானே. ஸோ திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும் அண்ட் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். டோட்டலி 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தாலே இது முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ வாட் ஆர் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூ ஃபார்ம்? ட்ரையாங்கிள் OTP, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் AET, இது மட்டுமே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. சரியாடாப்பா? ஃபைன். அண்ட் இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் நம்மளுக்கு வேணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? ETB. ஓகே, இப்போதைக்கு இதை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. பெரிய ட்ரையாங்கிள் என்னெல்லாம் இருக்கு? 5 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ வாட் ஆர் த கிவன் டீடைல்ஸ் யூ ஹேவ்? 5 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்ல? 5 ஸ்கொயர் அண்ட் PT ஸ்கொயர். 5 ஸ்கொயரையும் PT ஸ்கொயரையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 13 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25 plus PT square which is equal to 169. So PT square is equal to 169 minus 25 which is 144. அப்போ PT ஓட value 12 centimeter. PT ஓட value என்னடா பசங்களா? 12 centimeter. சரிங்களா? Yes. So இன்னொரு விஷயம், when you observe very closely, இப்போ சர்க்கிள யாரெல்லாம் டச் பண்றா? சர்க்கிள யாரெல்லாம் ஒரு பாயிண்ட்ல டச் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, P டச் பண்ணுது, E டச் பண்ணுது அண்ட் இங்க இருக்க ஒரு பாயிண்ட் டச் பண்ணுது. ஸோ டோட்டலா அப்போ 3 டான்ஜென்ட்ஸ். ஆனா இந்த Pக்கும் Eக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. See, we have a connectivity. ஏங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் ஏபிங்கிற ஒரு டான்ஜென்ட்டும் PAEங்கிற ஒரு டான்ஜென்ட்டும் டிரா ஆயிருக்கு. ஆமா ரைட்? ஸோ அப்போ ஏபியோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? ஏஇக்கு ஈக்குவல். You are agree with me டா பசங்களா? AP is equal to AE. ஏன்னா அது ஒரு பாயிண்ட் தானே, அது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் தானே. அப்போ அது எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து 2 டான்ஜென்ட்ஸ் வரைஞ்சிருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி ஹேண்டா பசங்க நிறைய டான்ஜென்ட்ஸ் வரும். ஸோ இங்க எவ்வளோ டான்ஜென்ட்ஸ் இருக்குன்னு நான் கொஸ்டின் பண்றேன். ஓகே, ஸோ டெஃபினெட்லி அங்க நம்மளுக்கு 2 டான்ஜென்ட்ஸ் இருக்கு. தே ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இவங்களை மொத்தமா நான் 12 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். மொத்தமா 12. ஓகேங்களா? அண்ட் இது மொத்தமா 15. இது மொத்தமா 15னா இது 5. 15ல 5 போச்சுன்னா இது 8 சென்டிமீட்டர். ஸோ ETயோட வேல்யூ 8 சென்டிமீட்டர் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு AE வேல்யூ வேணும், நம்மளுக்கு APயோட வேல்யூ வேணும். சரியாடாப்பா? ஸோ வாட் ஆர் த கிவன் டீடைல்ஸ்? இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுல என்னது? AP பிளஸ் PT. ஏபிலேருந்து PT நோ PA பிளஸ் PT. PA அதுக்கப்புறம் ஏலேருந்து T. மொத்தமா எவ்வளோ? 12 சென்டிமீட்டர். மொத்தமா நம்மளுக்கு 12 சென்டிமீட்டர். அண்ட் PAக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? PE போட்டுக்கலாமா? ஸோ சாரி, AE போட்டுக்கலாம். ஸோ AE பிளஸ் ATயோட வேல்யூ 12. இது இருக்கட்டும். ஓகே, வி ஹாவ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் AET. ஸோ அப்போ அதுலேருந்து என்ன சொல்கிறோம்? AE ஸ்கொயர் பிளஸ் ET ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு AT ஸ்கொயருக்கு ஈக்குவல். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்டாப்பா? ஏஇயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஏஇன்னு அப்படியே வச்சுக்கிறேன். ETயோட வேல்யூ 8. 8 ஸ்கொயர் பண்ணா 64. ஞாடா பசங்க என்ன பண்ணலாம்? இவங்களை இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஇ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 80. இதை இங்கே யூஸ் பண்ணுங்க. ஸோ 12 minus 80 the whole square plus 64 is equal to 80 square. So 12 square panna 144 and 80 square panna plus 80 square minus 2 12s are 24. So 24 80.
plus 64, which is equal to 80 square. 80 square cancel. இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 8, 14 கூட 6 ஆட் பண்ணா 208. 208 is equal to 2480. So 80 is equal to 208 by 24. So you can cancel by 4 table. 6 times 52. 3 times 26. So 80 is equal to 26 by 3. And namakita AE venu. AE is equal to 12 minus 26 by 3. So 36, 10 by 3. AE oda value 10 by 3 centimeter. So mottama AB oda tangent ketirukanga. AB tangent is equal to 10 by 3 plus 10 by 3. Which is 20 by 3 centimeter. ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா? நோ டவுட். ஓகே. ஸோ நல்லா அப்சர்வ் பண்ண கற்றுக்கோங்கடா பசங்களா, அவ்வளோதான். ஸோ நம்ம சொன்ன டார்கெட்ஸ், நான் சொன்ன ரிசல்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ரிசல்ட்ஸை வச்சு தான் அது எல்லாமே இருக்கு. ஸோ உங்களோட கண்ணில் அது எல்லாமே சிக்கணும், சரிங்களா? ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாலும் நம்ம எங்கேயாவது லாக் பண்ணிப்போம். வி வில் பி லாக்கிங் இன் ஒரு லாக்அப்பில் லாக் ஆன மாதிரி லாக் ஆகிப்போம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வேண்டாம். ஸோ வி ஹாவ் ஓகே. ஸோ டயக்ராம் தப்பாக வந்துருச்சு. இந்த டயக்ராம் இதுக்கு கிடையாது. 7.1 வேணுமா? ஸோ 7.1 ஆக்சுவலி வந்து ஸ்ராவணி மேம் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்காங்கடா பசங்களா. ஸோ ஷீ வில் பி அப்லோடிங் ஃபார் மென்சுரேஷன்ஸ். ஸோ டோன்ட் வரி, அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக்கில் எப்படியோ கிளாஸ் வரேன்னு சொன்னாங்க, சரிங்களா? ஸோ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னாங்க, யூ கேன் சி இட். ஸோ சி திஸ் இன் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வீக்டா பசங்களா, ஆஃப்டர் மண்டே. I have 2 concentric circles. So ஒரு chord of length 16 meter of large circle. Large circle ஓட chord first சின்ன circle ஓட tangent இருப்பாங்க. 16 cm. 60 cm என்னது 8 and 8 divide ஆகும். We have one point. This is the point of intersection to the smaller circle whose radius is 6 cm. So the சின்ன circle ஓட radius வந்து 6 cm. Find the largest circle. கதை முடிஞ்சிச்சு பசங்களா. ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ 6 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் ஆட் பண்ணால் இந்த ஓஆருக்கு ஈக்குவல் ஓஆர் ஸ்கொயர். ஸோ 6 ஸ்கொயர்னா 36 + 64 which is ஓஆர் ஸ்கொயர். ஸோ ஓஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ ஓஆரோட வேல்யூ 10. ஸோ பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் என்னடா பசங்களா 10 சென்டிமீட்டர். Any doubt? 10 centimeter. Next pulama. So see this 2 circles with center O and OC of radii 3 centimeter and 4 centimeter respectively intersects at 2 points. 2 circles intersects at 2 point P and Q. 2 circles 2 pointல intersect பண்ணிருக்கு. அப்படின்னா என்னது? ஓகே, புரியலையா? 2 சர்க்கிள்ஸ் 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்களோட வென் டயக்ராம் மாதிரி இருக்கும். அப்பதான் 2 சர்க்கிள்ஸ் 2 இடத்துல இன்டர்செக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த இடம் அண்ட் இந்த இடம். ஓகே, அந்த 2 இடத்துக்கு பேர் என்ன? P and Q. அந்த இடத்துக்கு பேர் என்னடா பசங்களா? P and Q. 2 சர்க்கிள்ஸுக்கும் சென்டர்னு ஒன்று இருக்கா? 2 சர்க்கிள்ஸ்க்கும் சென்டர்னு ஒன்று இருக்கா? ஒரு சர்க்கிளோட சென்டர் 3 சென்டிமீட்டர், இன்னொரு சர்க்கிளோட சென்டர் வந்து 4 சென்டிமீட்டர்ல இருக்கு. ஓகே, ஸோ ஓபி இஸ் சட்
என் கொஷினே நான் வந்து தப்பாக டைப் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா, ஒன் செக் நான் கொஷின் பார்த்துக்கிறேன்டா பசங்களா. இதில் ஏதோ சிம்பிள்ஸ்லாம் வேரி ஆயிருக்கு. சாரி, வாட் இஸ் த சிம்பிள்ஸ்? ஓகே, இப்போ நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஸோ டூ சர்க்கிள்ஸ் வித் சென்டர் ஓ அண்ட் ஓ டேஷ். ஓன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு, ஓ டேஷ் சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் இருக்கு. ஓகே, லெட் தெம் இன்டர்செக்ட் அட் பி அண்ட் கியூ. பி அண்ட் கியூவில் இன்டர்செக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஓபியும் ஓ டேஷ் பி ஆர் தி டான்ஜென்ட்ஸ் டு தி டூ சர்க்கிள்ஸ். Fine. Okay. இது ஓ, இது ஓ டேஷ். சரிடா பசங்களா. ஸோ உங்களோட கண்ணுக்கு இப்போ நான் சொல்ற சர்க்கிள் மட்டும் பாருங்க. இந்த ஒரு சர்க்கிள் எல்லாத்துக்கும் தெரியுதாடா பசங்களா? இஃப் எஸ் புட் எஸ். ஓகே, கேன் யூ சி த சர்க்கிள் அலோன்? இந்த சர்க்கிளை மட்டும் பாருங்க. இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்கிளோட இந்த பாயிண்ட்ல வி ஹாவ் அ டான்ஜென்ட். ஸோ ஓபிங்கிறது டான்ஜென்டா இருக்கா டு திஸ் சர்க்கிள்? எஸ். இந்த சைடு ரைட் சைடு சர்க்கிளுக்கு ஓபி டான்ஜென்டா இருக்கா? அதே மாதிரி இந்த சர்க்கிளுக்கு லெஃப்ட் சைட் டான்ஜென்ட்டுக்கு ஓ டேஷ் பி டான்ஜென்ட்டா இருக்கு. ஸோ அதுதான் ரெண்டு டான்ஜென்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி காமன் கார்டு. காமன் கார்டுனா இந்த ரெண்டு பேத்துக்கும் கார்டு வர மாதிரி நம்ம ஒருத்தவங்களை வரையணும். ஒன்றும் இல்லை, ரெண்டு சர்க்கிள்குள்ளேயும் ஒருத்தவங்க இருக்கணும்னா அவங்க இன்டர்செக்ஷனுக்குள்ள தான் இருக்கணும். ஆமா ரைட், ரெண்டு சர்க்கிள்குள்ளேயும் இருக்கணும்னா அவங்க இன்டர்செக்ஷனுக்குள்ள தான் இருக்கணும். ஸோ பிக்யூவோட வேல்யூ நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் தி கொஸ்டின். யாடா பசங்களா? ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க இந்த ரேடியஸ்க்குள்ள இட் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த லைனும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். ஸோ இவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இதோட லென்த்தை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். யாடா பசங்களா? ஸோ அவங்களோட லென்த் கண்டுபிடிக்க ஐடியா சொல்லுங்க. இது 4, இது 3. ஓகே, ஸோ ஓ டேஷ் காமன் கார்டு. எஸ், ஓ டேஷ் பி ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஓ ஓ டேஷ் கிடைக்கும். ஸோ 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓ ஓ டேஷ், விச் இஸ் ஓ ஓ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ ஓ ஓ டேஷோட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர். இது என்ன பசங்களா அர்த்தம்? விச் மீன்ஸ் இவங்க 5 சென்டிமீட்டர்ல இருக்காங்க. 5 சென்டிமீட்டர்னா என்னது? இது ஒரு 2.5, இது ஒரு 2.5. யூ அக்ரி வித் மீ? திஸ் இஸ் ஒன் 2.5, 2.5. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நைத்துக்கு லைவ் போடட்டா யாடா பசங்க? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் விச் இஸ் 5/2னே வச்சுக்கோங்களேன். 5/2ன்னு வச்சுக்கோங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க? 5/2, 5/2. ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு இந்த லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஓ டேஷ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பி ஓ டேஷ் ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ என்னது? அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா we don't know. I don't know that one. Yes. Are we doing கரெக்டா பண்றோமா? 8க்கும் லைவ் போட்டா பசங்களா? 8க்கும் நான் லைவ் தாராளமா போடுறேன், சரிங்களா? ஒன் செக்டா பசங்களா? ஓகே, எஸ். ஸோ என் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது ஈக்குவலாக டிவைட் ஆகணும்னு எந்த ஒரு ப்ரொசீஜரும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இது என்ன, இது ஒரு சர்க்கிள் குட்டியாக இருக்கா, ஒரு சர்க்கிள் பெருசாக இருக்கா. ஸோ இது இவங்க ஈக்குவலாக தான் டிவைட் ஆகிடுவாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது மொத்தமாக 5. ஓகே,
இது மொத்தமா 5. ஐ கான்ட் டேக் இட் இஸ் ஈக்குவல். இதை நான் ஈக்குவலாக கன்சிடர் பண்ண முடியாது. இது மொத்தமா 5. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை 5 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு யூ அப்ளை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுக்கும் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க, இதுக்கும் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க. ஸோ வாட் ஹேப்பன், 5 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர், 5 PR ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம், PR ஸ்கொயர் plus 5 minus x square, 5 minus x the whole square equal to, இதோட value 4 square which is 16. So PR square is equal to 16 minus 5 minus x the whole square. Next in the right angle triangle. In the right angle triangle PRO லந்து. So 3 square plus PR square plus x square. PR square plus x square is equal to 3 square. So x square PR square is equal to 9 minus x square. Apply here. இது இங்க apply பண்ணுங்க. So what happened, 9 minus x square is equal to 16 minus 5 minus x the whole square. 5 of x minus 25 minus 2x, minus 2, 5 into 2 it is 10. So minus 10x plus x square. So 9 minus x square, 16 minus 25, minus into minus plus minus x square. So the minus x square cancel. இது வந்து minus 9, இது inside தான் 18. 18 is equal to 10x. So your x is equal to 9 by 10, which is 18 by 10. So 9 by 5. 9 by 5 அப்படின்னா 1.8 centimeter. So your x is equal to 1.8 centimeter. So நமக்கு தேவை PR. PR ஓட value என்னது? So PR is equal to PR square equal to 9 minus 1.8. 9 minus 1.8 na it is almost 8.2. 8.2 centimeter. So 8.2 க்கு square root எடுக்கணும்டா பசங்களா. So what is the root over 8.2? ஒரு நிமிஷம், x ஸ்கொயர்ல 8. PR square is equal to 9 minus x square. 18 ஓட ஸ்கொயர் வந்துட்டு 324. So 3.24. நீங்க ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்ணீங்கன்னா you will get 5.76. 576ங்கிறது 16 ஓட ஸ்கொயர் நம்பர். ஸோ நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா you will get 1.6 சென்டிமீட்டர். உங்களோட பிஆரோட லென்த் என்னடா பசங்களா? 1.6. ஸோ 1.6 plus 1.6. 1.6 1.6 எவ்வளோடா பசங்களா? It is 576ங்கிறது 1.6 இல்லை, 276 தான் 1.6. 576னா 24. So 2.4. So total PQ is equal to 2.4 plus 2.4, which is 4.8 centimeter. So that's it, பசங்களா. So today's class ends here. இன்னும் 2 sum தான் இருக்கு. So we will see it together. சரிங்களா? அந்த 2 sums நான் உங்களுக்கு எப்படியாவது சால்வ் பண்ணி சொல்லிடுறேன். இப்போ டைம் அப் ஆச்சு. You have to go for your terminal. I have to go for my terminal. So bye bye பசங்களா. டாடா. And இந்த PDF நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நாளைக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க.